சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. சரி, முழு கவனமாக இந்த நாளில் கவனிக்கணும். தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதை குறித்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் அந்த முதல் ஆராதனையில் உங்களோடு கூட பேசுகிறேன். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் ஒரு சில பகுதிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இந்த நாளிலே இந்த ஜெபத்தினுடைய அடுத்த கட்டமாக ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய யுத்தம் என்பதையும், அந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே நாம் நேர்த்தியாக இன்னும் செம்மையாக இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை செய்வதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்றதையும் குறித்து இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். பொதுவாக நம்ம இப்போ கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே நம்முடைய சபையில் இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் பற்றி நம்ம பேசுகிறோம். அநேக சபைகளில் பேசப்படுகிற ஒரு காரியம் அல்ல. அநேக இடங்களில் இதை குறித்து தவறான எண்ணங்களும் எதிர்மறையான எண்ணங்களும் கருத்து வேறுபாடுகளும் இருக்கிறதுனால அநேகர் இதை பேசுவதும் இல்லை, இதை தவிர்க்கிறார்கள். ஆனால் நீங்கள் என்னதான் சர்ச்சில் பேசுகிறத தவிர்த்தாலும், சர்ச்சில் நான் பேச மாட்டேன் அப்படின்னு ஊழியக்காரங்க நிறுத்தினாலும் ஆவிக்குரிய யுத்தத்தை யாருமே தடை செய்ய முடியாது. நீங்கள் ஒருவேளை பேசுகிறத நிறுத்தலாம், ஆனால் சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது, ஆவிக்குரிய போராட்டங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆகையினாலே இதை குறித்த ஒரு தெளிவு இல்லைன்னு சொல்லி சொன்னால் சபையானது இந்த நாட்களிலே தோற்று போய்விடும். சபை மக்கள் வெட்கத்திற்கு உரியவர்களாக நிற்பார்கள். ஆகையினாலே இந்த நாட்களிலே இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்த ஒரு தெளிவையும், ரொம்ப முக்கியமா நம்ம செய்கிறதான ஜெபங்கள் எல்லாவற்றிலுமே நம்ம எப்படிப்பட்ட வைராக்கியம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும், அதில் எப்படி பதில் பெறத்தக்கதான ஒரு ஜெபத்தை நம்ம செய்யறது அப்படின்றதையும் இந்த நாட்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 2வது வசனம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 2வது வசனம். சேர்ந்து வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு முதலாவது வானங்களை பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டும். வானங்கள், எத்தனை வானங்கள் இருக்குது அப்படின்னா, பிப்ளிக்கலி நம்ம கையில் இருக்கிறதான இந்த ஆதாரத்தின்படி நமக்கு 3 வானங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்போக்ரிஃபா, தள்ளுபடி ஆகமங்கள் என்று சொல்லப்படுகிற பல ஆகமங்கள் இருக்கிறது. உதாரணத்திற்கு புக் ஆஃப் ஈனோக் அப்படின்ற ஒரு புத்தகம் ஒன்று இருக்கிறது. அது நம்முடைய வேதத்தில் அது ஆட் பண்ணப்படலை. 66 புத்தகத்தில் அது கிடையாது. கெனானிக்கல் புக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் நம்ம அது கிடையாது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அதற்கும் மேற்பட்ட நிறைய வானங்கள் இருக்கிறது அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. சரி, அது எப்படியோ, ஆனால் 3ஆவது வானம் வரைக்கும் இருக்கிறத கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதை மாத்திரம் நம்ம கவனிப்போம். இப்போ கவனிச்சிங்கன்னா இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவத்தை அவர் விளக்குறார். என்னன்னா, ஜோம் பண்ணும்போது ஒரு மனுஷன் எங்க போனானா 3ஆவது வானம் வரைக்கும் போனான் அப்படின்னு சொல்றாரு. அந்த 3ஆவது வானம் வரைக்கும் போயிட்டு அவர் சொல்றாரு, சரீரத்துக்கு புறம்பா இருந்தானோ சரீரத்தில் இருந்தானோ அதை நான் அறியேன், தேவன் அதை அறிவார். இப்ப இந்த 3ஆவது வானம்ன்றது என்ன? பரலோகம் அப்படின்னு நினைச்சோன்னா கிடையாது, பரலோகம் கிடையாது, அதைக்கு மேலதான் பரலோகம் இருக்குது. ஆனால் அந்த 3ஆவது வானம்ன்றது என்னன்றதை புரிந்துக்கிறதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். பழைய ஏற்பாட்டில் மரித்து போனவர்கள் எல்லாம், உதாரணத்திற்கு தேவனுக்குள் மரித்தவங்க, இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டில் தேவனுக்குள் மரித்தவங்க யாரு சொல்லலாம்? ஆபிரகாம்லேருந்து எடுத்துக்கோமே. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, தீர்க்கதரிசிகள், இவர்கள் எல்லாமே மரித்த பொழுது இவர்கள் பரதீசம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த இடத்துக்கு அவங்க போகல. பூமிக்கு அடியில் ஒரு பகுதி ஒன்று இருந்தது. இதனெல்லாம் கவனிக்கணும். பூமிக்கு அடியில் இதுக்கான வசனங்களும் இருக்கிறது. நான் சொல்றேன், பூமிக்கு அடியில் ஒரு பகுதி இருந்தது, ஒரு பெரும் பிளப்பு அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. இந்த பிளப்புல 2 விதமான ஒரு கூட்டம் ஒன்று இருந்தது. ஒன்று, தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை கை கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தவர்கள் மரித்தவங்க அங்க போனாங்க. அடுத்ததாக இந்த பக்கம் தேவனுக்கு பிரியமில்லாதவங்க மரிச்சவங்க ஒரு பக்கம் போனாங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு பெரிய ஒரு கேப் ஒன்று இருந்தது. இங்க இருக்கிறவங்க அங்க வர முடியாதபடி. அதை நம்ம எங்க வாசிக்கிறோம்னா, ஏசப்பாவே அது தன்னுடைய வாயினாலே ஒரு பகுதியில் அவர் சொல்லியிருக்கிறார். லூக்கா 16வது அதிகாரம் 26வது வசனத்துல அங்க ஒரு சம்பவத்தை அவர் சொல்றார். லாசரு என்கிறதான ஒரு ஏழையும் அப்புறமா ஒரு ஐஸ்வர்யவானும் இருந்தாங்க. ஐஸ்வர்யவான் தன்னுடைய காலத்துல என்ன பண்ணா, ரொம்ப ஜாம்பிகமா இருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சு இந்த லாசருவை கண்டுக்கவே இல்லை. ஆனா அந்த லாசரு பூமியில வாழ்ந்த நாட்களில் ரொம்ப வேதனைப்பட்டு கஷ்டப்பட்ட ஒரு மனுஷன். அதுக்கப்புறம் ஏசப்பா சொல்றாரு, அவங்க 2 பேரும் மரிக்கிறாங்க. இந்த மரித்து போன இந்த ஐஸ்வர்யவான் அவன் அந்த பாதாளத்திற்கு தள்ளப்படுகிறான். அடுத்ததா இந்த
லாசருவோ ஆபிரகாமுடைய மடியிலே அவன் இருக்கிறான். அதாவது அந்த பூமியினுடைய கீழ் பகுதியிலே. அந்த 26 வசனம் பாருங்க. அங்க அந்த ஐஸ்வர்யவன் வந்து சொல்றார், ஐயா என்னைய காப்பாத்துங்க, ஒரு சொட்டு தண்ணி கொடுங்கலாம் கேட்கிறாரு. அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? சோ அப்போ பழைய ஏற்பாட்டுக்கு முன்னாடி மரிச்சவங்க எல்லாம் பூமிக்கு கீழ் உள்ள ஒரு பகுதியில தான் என்ன பண்ணாங்க, போயிருந்தாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? எல்லாருடைய ஆத்மாவும் தான் அங்கதான் இருந்துச்சு. ஆனா இது எப்ப பரதீசமாக மாறினது அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம வாசிப்போம். எபேசியருடைய நிருபத்துல நம்ம அதை வாசிக்கிறோம். எபேசியருடைய நிருபத்துல 4வது அதிகாரத்துல 8, 9, 10 வசனங்களை வாசிப்போம். எபேசியர் 4, 8, 9, 10. ஆதலால் சேர்ந்து வாசிப்போம். உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார். இப்போ இந்த உலக வரலாற்றுல, ஹியூமன் ஹிஸ்டரியில முதல்ல செத்து போய் உயிரோடு எழுந்தவர் யாரு சொல்லுங்க? யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப இவர் என்ன பண்ணாருங்க, மரித்ததுக்கு அப்புறம் இவர் அந்த 3 நாள் இவர் கல்லறையில இருந்த அந்த நாட்களிலே, அவர் மரித்த அந்த நாட்களில் இவர் என்ன பண்றாருன்னா பூமியின் தாழ்விடங்களுக்கு போகிறார். பூமியின் தாழ்விடங்களுக்கு போய் அங்கே கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்து மரித்தவர்களை அவர் என்ன பண்றாருங்க, உன்னதத்திற்கு அவர்களுடைய ஆத்துமாக்களை எங்க கூட்டிட்டு வராருங்க, உன்னதத்திற்கு எடுத்துட்டு வராரு. சோ இந்த கிறிஸ்துவனுடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் இருக்கு இல்லைங்களா, இது சாதாரணமான, இது ஒரு உலகத்துல நம்ம மீட்புக்கு நமக்காக அடிக்கப்பட்டார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆவியில, அதாவது நம்ம கண்களுக்கு புலப்படாத ஒரு விஷயமும் நடந்துச்சு. அது என்ன நடந்துச்சு? தேவனுக்குள்ள பழைய ஏற்பாட்டுல மரிச்சவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க இருந்த அந்த பூமியினுடைய தாழ்விடங்களிலிருந்து அவர்களுடைய ஆத்துமாவை அவர் எங்க கூட்டிட்டு வந்துட்டாரு, 3வது வானமாகிய பரதீசம் என்று சொல்லப்படுகிற இடத்துக்கு என்ன பண்ணிட்டு வந்துட்டார், அவங்கள கூட்டிட்டு வந்துட்டார். அதனாலதான் அந்த கள்ளன் பக்கத்துல இருந்து ஏசப்பா கிட்ட சொல்லும் போது ஏசப்பா கூட என்ன சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசத்தில் இருப்பாய். you will be with me in paradise. ஹெவன் கிடையாது, பாரடைஸ். ஹெவன்றது பிதாவானவர் வீற்றிருக்கிறதான இடம். ஆனா பரதீசம் என்றது தேவனுக்குள் மரித்தவர்களுடைய ஆத்துமா இருக்கக்கூடிய இடம். புரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டுல எங்க இருந்தாங்க, பூமியின் தாழ்விடங்களில் இருந்தாங்க. அது எங்கன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஆனா somewhere below the earth. ஆனா அவங்க இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் நாளிலே அவங்களுடைய ஆத்துமாவும் எங்க வந்துருச்சு, இப்போ பரதீசம் என்கிறதான இடத்திற்கு இப்போ வந்துருச்சு. இப்போ பூமிக்கு கீழே எதுவுமே கிடையாது. சரிங்களா? பூமிக்கு கீழே பாதாளம் தான் இருக்குது. பூமியினுடைய பகுதிகளிலே பாதாளம் தான் நிறைஞ்சிருக்கு. அங்க பிசாசனுடைய காரியங்களும், தேவனுக்கு பிரியமில்லாம தேவனுடைய வார்த்தையை கேட்காம மரிச்சவங்களும் அந்த பாதாளத்தில் இருக்கிறாங்க. அந்த பாதாளத்தை பத்தி சொல்லும் பொழுது பாட்டம்லெஸ் பிட், முடிவே இல்லாத ஒரு இடம். முடிவில்லாத இடம்னா என்ன அர்த்தங்க? ஒரு இடத்துல ஒரு முடிவு இருக்கணும். ஒரு ஓட்டையில முடிவே இல்லைன்னா என்ன ஆயிட்டு இருக்கும், நீங்க போட்ட பொருள் என்ன ஆயிட்டு இருக்கும், போய்கிட்டே இருக்கும். இதுதான் பாட்டம்லெஸ் பிட். அப்போ தேவனுக்குள்ள மரிக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு அகல பாதாளத்திற்குள்ள அவங்களுடைய ஆத்துமா அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்படிதான் இருக்குது. அது என்ன இதெல்லாம் நம்ம இந்த பூமிக்குள்ள இருக்குதா வெளியில இருக்கிறான்ற சயின்டிபிக் ரிசர்ச்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனா இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாரும் இப்போ கிறிஸ்துக்குள் மரிச்சவங்கலாம் இப்போ எந்த வானத்துல இருக்கிறாங்க, 3வது வானத்துல இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க, பூமியின் தாழ்விடங்களில இருந்தாங்க. இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எதனால பூமியின் தாழ்விடங்கள்ல இருந்து மேல போனாங்க, யாருனால? இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினாலே அவங்களுடைய ஆத்துமா அவர் மேல கூட்டிட்டு போயிட்டார். இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ 3வது வானத்துல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், இப்போ உதாரணத்துக்கு நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மரிச்சவங்களாம் அவங்களுடைய ஆத்துமா எங்க இருக்குதுங்களா, 3ஆம் வானத்தில் இருக்கிறது. ஆனா 2ஆம் வானம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அந்த 2ஆம் வானத்தை பற்றி நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனம். பின்பு சேர்ந்து வாசிப்போம். வேறொரு தூதன் வானத்தின் மத்தியில் பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்தான். கவனிக்கலாம். இப்போ இங்க ஒரு தூதன் வராரு. இவர் தூதன் எங்க இருக்கிறாருங்களாம், வானத்தின் மத்தியிலே. வானத்தின் மத்தினா எதுங்க? இப்போ நான் இங்க நேரம் நிற்கிறேன். இப்போ எனக்கு இது மத்தினா வேற அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு
மத்தி வேற இருக்கும் இல்லைங்களா? ஸோ மத்தினா இந்த லெஃப்ட் ரைட்டுக்கு நடுவில் இருக்கிற இந்த சென்டர் கிடையாது. மத்தினா என்ன அர்த்தம்? வானத்தின் மத்தியில் அப்படின்னா 2 வானங்கள் இருக்கிறது, 3 வானங்கள் இருக்கிறது. அந்த மேல் வானம் 3ஆம் வானமும் 1வது வானத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் என்னதுங்க? வானத்தின் மத்தி. புரியுதுங்களா? த செகண்ட் ஹெவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது 1வது வானம் என்னது? இப்போ நம்ம பார்க்கறதான சூரியன், சந்திரன், நட்சத்திரம், நம்ம ஃப்ளைட் பறக்கிறது, சேட்டலைட் பறக்கிறது, இதெல்லாமே என்னதுங்க? முதல் வானம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஹியூமன் வந்து ஃபர்ஸ்ட் கிளவுடு வரைக்கும் தான் போயிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஹெவன் வரைக்கும் தான் மனுஷன் என்ன பண்ண முடியும்? போக முடியும். அதுக்கு மேலே நம்ம போயிட்டோம்னா அவுட்டர் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ஸ்பேஸ்லையும் நம்ம புஷ் பண்ணுறதுக்கான ராக்கெட்லாம் இப்போ இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஸ்பேஸில் விடுறதுக்கு சேட்டலைட் இருக்கு, ஆனால் அதை தாண்டி இருக்கிறதான அந்த செகண்ட் ஹெவனுக்கு நம்ம யாரும் இன்ன வரைக்கும், எந்த ஹியூமனும் இன்ன வரைக்கும் போனது கிடையாது. ஆனா இந்த 2ஆம் வானத்துல தான் யாரு வராங்க? ஒரு தூதன் மத்தியிலே வருகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த 2ஆம் வானம் தான் சத்ருவும் அவனுடைய சேனைகளும் நிரம்பி இருக்கிறதான அவனுடைய தலைமையகமாக இருக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? 2வது வானம் என்னவா இருக்குதுங்க? பிசாசானவனும் அவனுடைய சேனையும் நிரம்பி இருக்கிறதான அவனுடைய ஹெட் குவார்டர்ஸ். அவன் எங்க இருக்கிறான்? இப்போ வானத்துக்கு மேல, நம்ம பார்க்குற முதல் வானத்துக்கு மேல 2வது வானத்துல. நம்ம நிறைய பேர் நினச்சிக்குவோம் பிசாசு பூமிக்குள்ள இருக்கிறான், பூமியிலிருந்து தான் வரப்போறான் அப்படின்னு. கிடையாது. பிசாசு எங்க இருக்கான் தெரியுமா? வானத்தில் இருக்கிறான். 2வது வானங்களிலிருந்து அவன் கிரியை செய்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ரொம்ப தெளிவாகவே சொல்லுது, அவன் வானத்துல தான் இருக்கிறான். எங்க வாசிக்கிறோம்? எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். சரிங்களா? 6வது அதிகாரம் 12வது வசனம் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் ஃபைட்டை நீ இங்கே மாம்சத்தோடைய ஃப்ளஷ் அண்ட் பிளட்டு, கத்தி எடுத்துகிட்டு போய், ஈட்டி எடுத்துகிட்டு போய், குண்டு போட்டோ துப்பாக்கி வச்சு சுட்டோலாம் நீ சண்டை போட முடியாதுப்பா. இந்த ஃபைட் எங்கே நடக்குது? வான மண்டலங்களிலே நடக்கிறது. ஸோ இந்த வான மண்டலங்களிலே நடக்கக்கூடிய இந்த யுத்தத்தை செய்யணும்னா வான மண்டலங்களில் இருக்கிறதான ஆவிகள் பயப்படக்கூடியதான ஆயுதங்களை நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். சரிங்களா? அது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதை பற்றி நம்ம பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் நீங்கள் முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம ஜெபிக்கிறதான ஜெபம் கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு போக வேண்டும் என்றாலும் அது 2வது வானமாகிய பிசாசின் தலைமையகத்தை தாண்டி தான் போகணும். கரெக்டா? ஆமா தானே? பரலோகம் எங்கெங்க இருக்குது? கீழே இருக்கா மேலே இருக்கா? மேலே இருக்குதுங்க. எதுக்கு மேலே இருக்கு? 3ஆம் வானத்துக்கும் மேலே இருக்குது. இப்போ ஜெபம், நம்மளுடைய ஜெபம் இங்க இருந்து பரலோகத்துக்கு போகணும்னா எதை தாண்டி தான் போகணும்? 2வது வானத்தை தாண்டி தான் போகணும். அதே மாதிரி கர்த்தர் கொடுக்கிற பதில் பரலோகத்திலிருந்து நமக்கு வரணும்னா எதை தாண்டி தான் வரணும்? செகண்ட் ஹெவனை தாண்டி தான் வரணும். ஸோ ஆப்வியஸா நமக்கு பிடிக்காத ஒருத்தன் நடுவில் இருந்தான்னா அவன் என்ன பண்ணுவான்? வர வேண்டிய பதில சொல்லுங்களேன், கண்டிப்பா ஸ்டாப் பண்ணுவான். எங்க நான் சொல்றது புரியுதா இல்லையா? நமக்கு எதிராளியானவன் நமக்கும் நன்மை வர்ற இடத்துக்கும் நடுவில் நின்னா என்னங்க பண்ணுவான்? அவன் சும்மாவா இருப்பான் பார்த்துக்கிட்டு? அவன் தடை பண்ணுவான். அப்போ 2வது வானத்துல இந்த வானமண்டல வல்லமைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், ஆகாயத்து அதிகார பிரபுவின் வல்லமைகள் நிறைந்திருக்கிற இந்த 2வது வானத்துல தான் பயங்கரமான ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு எதிர்பார்த்தல், ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று என்ன ஆயிட்டு இருக்குதுங்க, உருவாகி கொண்டே இருக்கிறது. இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த ஆகாயத்து அதிகார பிரபுன்னு சொல்லப்படுறது இது ஒரு கேட்டகரி. அதையும் நம்ம எபேசியர் 2வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா? வாசிக்கலாமா? எபேசியர் 2வது அதிகாரத்துல பாருங்க, இங்க ஒரு கேட்டகரி நம்ம வாசிக்கிறோம். 1:2 வாசிக்கலாமா? எபேசியர் 2:1-2. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியும் நீங்கள் என்ன பண்ணீங்க? நடந்து கொண்டீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இங்க ஒன்று இருக்குது. இதுக்கு பேர் என்னதுங்க? ஆகாயத்து அதிகார பிரபு, பிரின்ஸ் ஆஃப் தி ஏர். இப்போ நிறைய நேரம் நம்ம கிறிஸ்தவங்களா ஊக்கமாக ஜெபிக்கிற மனுஷங்களா நான் பார்த்துருக்கிறேன், நானே பார்த்துருக்கிறேன். நல்ல ப்ரேயர் பண்ணுவாங்க. ஆனால் எஃபெக்டிவான ப்ரேயர் பண்ணுறவங்க யாருன்னா வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற இந்த எதிர்ப்பை அறிந்தவர்கள் தான் தைரியமாக பதில் தரும் விதமாக ஜெபிக்க முடிந்தவர்கள். மற்றபடி நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா உங்கள் திருப்திக்கு நீங்கள் ஜெபம் பண்ணலாம். யோசிச்சு பாருங்க, நீங்கள் உங்கள் திருப்திக்கு ஜெபம் பண்ணணும்னு நினைப்பீங்களா? கர்த்தர் பதில் தரும்படி ஜெபிக்கணும்னு நினைப்பீங்களா? சொல்லுங்களேன். அப்பா இன்னைக்கு என் கடமை, ஜெபிக்க வேண்டிய கடமை, நான் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன், ஆண்டவர் கேட்டா என்ன, கேட்காட்டி எனக்கு என்ன, நான் கணக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு ஜெபம் பண்றோம். இல்ல, நம்ம ஏதோ ஒரு பதிலை எதிர்பார்த்து நம்ம ஜெபிக்கிறோம். கரெக்டுங்களா? அப்போ நம்ம
இந்த பதில் நமக்கு உண்டாகணும், பதில் கிடைக்கணும்னா முதல்ல நமக்கு ஒரு புரிதல் வேணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நம்மளுடைய பிரேயர் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருந்தா என் ஜபம் 2வது வானத்தை தாண்டி மேல போகும், அடுத்ததா கர்த்தர் கொடுக்கிற பதில் அவருடைய சமூகத்திலிருந்து 2வது வானத்தை தாண்டி கீழே வரணும். ரெண்டுக்குமே ரொம்ப ஊக்கமான விடாப்பிடியா ஜெபிக்கிறதான ஜபங்கள் தான் ரெண்டுக்குமே அவசியம். நம்ம ஜபம் கீழே இருந்து மேல போறதுக்கும் ஊக்கமான ஜபம் தான், மேல இருந்து பதில் கீழே வர்றதுக்கும் ஊக்கமான ஜபம் தான். நிறைய நேரங்களில் நான் யோசிப்பேன், ஆண்டவர் தான் வல்லமையானவராச்சே, அங்கிருந்து போடா எல்லாம் போங்க, என் பதில் நான் என் பிள்ளைக்கு கொடுக்க போறேன்னு அங்கிருந்து கொடுக்கறதுக்கு அவருக்கு என்ன கஷ்டம்? ஈஸி தானே. நீங்களும் யோசித்ததே இல்லையா? நானும் யோசித்திருக்கேன். அப்படி ஜோம் மேலே போறது கூட ஓகே, கஷ்டப்பட்டு ஜோம் பண்றோம், ஏன்னா 2வது வானத்தை தாண்டி போகணும். ஆனா அவர் பரலோகத்திலிருந்து எனக்கு கொடுக்கறது ஏன் அவர் எனக்கு உடனே வந்து சேர்ற மாதிரி கொடுக்க மாட்டேன்றாரு? இப்ப கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இது தேவனுடைய நியமனம், தேவன் வச்சிருக்கிற அவருடைய யூனிவர்சல் பிஹேவியருக்கு எதிரானதா இருக்கும். ஏன்னா சத்துருவை மேற்கொள்ளக்கூடியதான அதிகாரத்தை அவர் கடைசியில தான் அவர் செய்ய போறார். ஆனா முதலாவது அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் தான் சத்துருவை மேற்கொள்ளணும்ன்றது யாருடைய திட்டம்? தேவனுடைய திட்டம். ஸோ அதனால அவர் அதை பைபாஸ் பண்ணிக்கிட்டு போ ஓரமா போ, என் பிள்ளைக்கு நான் கொடுக்க போறேன்னு அவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், செய்ய மாட்டார். என்ன தேவனுடைய திட்டம் இப்படி போயிடுச்சு, இந்த திட்டம் மட்டும் கொஞ்சம் மாறி இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணிருப்பாரு, என் பிள்ளைக்கு நான் கொடுக்குறேன்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். ஆனா அப்படி கிடையாது. இப்போ ஏன்னா நம்ம அதனாலதான் நம்ம யாருடைய சாயலா உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய சாயலா உருவாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நமக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. அதனால பிசாசை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் யார் கையில கொடுத்திருக்கிறார்? என் கையில, உங்க கையில, என் கையில கொடுத்திருக்கிறார். இந்த நிலைப்பாட்டை புரிந்தவர்களால மாத்திரம்தான் ஊக்கமான ஜபத்தை செய்ய முடியும், செய்யற ஜபத்துக்கு பதில பெற்றுக்கொள்ள முடியும், ஆவிக்குரிய யுத்தத்துல ஜெயிக்க முடியும். மற்றபடி சும்மா கணக்குக்கு நீங்க ஜெபம் பண்ணலாம், சடங்குக்கு வந்து சர்ச்சில் உட்காரலாம், மற்றபடி நம்ம செய்யற எந்த ஜபமுமே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? சோ 2வது வானத்துல எப்பொழுதும் தேவனுடைய மகளுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு 2வது வானத்துல எப்பொழுதும் என்ன ஆகிட்டே இருக்குதுங்க, நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அதுல இரவும் பகலும் நடக்குது. நீங்க தூங்கினாலும் நீங்க முழிச்சிருந்தாலும் எல்லா டைம்லயும் 2வது வானத்துல என்ன நடந்துட்டு இருக்குதுங்க, ஒரு எதிர்ப்பு ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. இதை தாண்டி தான் உங்களுடைய ஜபங்கள் அங்கே கர்த்தருடைய சமூகத்திற்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது. இப்போ இந்த ஆகாயத்த அதிகார பிரபு என்ன பண்றாருங்க, ஒவ்வொரு ஏரியாலையும், அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஆகாயத்த அதிகார பிரபு ஒவ்வொரு ஏரியாவும் கட்டி வச்சிருக்கிறாரு அப்படின்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. சரி, இப்போ இந்த 2வது வானத்துல நடக்கக்கூடியதான இந்த பெரும் யுத்தத்தை நமக்கு அழகாக நெஜத்திலேயே படம் பிடிச்சு காமிச்சது யார் அப்படின்னா தானியேல். தானியேலுடைய தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு நாம் திருப்புவோம். தானியேல் 9வது அதிகாரம் 2வது வசனம். எடுத்துட்டீங்களா? தானியேல் 9வது அதிகாரம் 2வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். தானியேல் ஆகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடைய சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். போதும். இப்போ தானியேல் யார்? எந்த ஊரை சேர்ந்தவர்? எந்த ஊரை சேர்ந்தவருங்க? இஸ்ரவேலை சேர்ந்தவர், யூதாவை சேர்ந்தவர். இவர் எங்க அடிமையா போயிட்டாரு? பாபிலோனுக்கு அடிமையா போயிட்டார். அங்க போயிட்டு அவர் சும்மா இல்ல, அங்க தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்ட தீர்க்கதரிசன புத்தகங்களாம் வச்சு படிக்கிறார். படிச்சு பார்த்தா அவருக்கு தெரிய வருது, சீக்கிரத்துல எங்க மக்கள்லாம் என்ன பண்ண போறாங்க, அடிமைத்தனத்துல இருந்து சொந்த ஊருக்கு போறாங்கன்னு சொல்லி எரேமியா சொல்லியிருக்கிறார். எரேமியா சொன்ன 70 வருஷம் என்ன ஆக போதான், முடிவடைய போகுது. ஆனா இப்ப நாங்க சொந்த ஊருக்கு திரும்பணும்னா இது சாதாரணமா நடக்க போறது இல்ல. இதற்கு யாராவது ஒருத்தங்க ஊக்கமா ஜெபிக்கிற மனுஷன் என்ன ஆகணும், எழும்பணும். ஊக்கமா ஜெபிக்கிற ஒரு கூட்டம் எழும்புனாதான் கர்த்தர் இந்த சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக என்ன பண்ணுவார், இவங்களை தங்களுடைய சொந்த ஊருக்கு கூட்டிட்டு போவார். அதனால இப்ப தானியேல் என்ன பண்றாருன்னா, இவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். சரிங்களா? எங்க அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாருன்னா, தானியேல் 10வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். தானியேல் 10 2-3 வாசிக்கலாம். அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவில்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. கவனிக்கணும். இப்போ இவர் 3 வீக்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கிறார். யாரு? தானியேல். எதற்காக ஃபாஸ்டிங் இருக்கிறாரு?
கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்னதான வாக்குத்தத்தத்தை நிறைவு கூறி அவங்களுடைய அடிமைத்தனம் முடிகிற காலம் வந்துருச்சு. திரும்ப எங்க போகணும்? இவங்க சொந்த ஊருக்கு இவங்க திரும்பணும். அதற்காக இவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இப்படிதான் ஜெபம் ஆரம்பிக்குது. ஆனா ஜெபம் ஆரம்பிச்ச உடனே ஒரு விஷயம் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே 12வது வசனத்துக்கு வருவோம். தானியேல் 10:12 வருவோம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். இப்ப கவனிக்கணும், முதல் நாள் ஜெபம் பண்ண உடனே ஜெபம் என்ன ஆயிடுச்சுங்க? மேல போய் ஜெபத்திற்கான பதிலும் முதல் நாள் என்ன ஆயிடுச்சுங்களா? கீழே வந்துருச்சுங்களா? இப்போ கீழே வந்த இந்த பதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 2வது வானங்களிலே இருக்கிறதான இந்த சேனைகளினாலே இந்த பதில் என்ன பண்ணப்பட்டுடுச்சுங்க? பிடித்து வைக்கப்பட்டுடுச்சு. ஹோல்டுல வச்சுட்டாங்க. ஹோல்டுக்குள்ள இல்ல, வார் நடக்குது. அந்த பதில் எனக்கு தாண்டா வேணும்னு அவன் சண்டை போடுறான். ஆனா கீழே தானியேல் என்ன பண்ணல? நல்லா கவனிக்கணும். தானியேல் என்ன பண்ணல அப்படின்னா, அவர் சோர்ந்து போகவில்லை. இப்ப ஒரு நாள் 2 நாள் 3 நாள் ஜெபம் பண்ண, என்னடா ஆண்டவர் பதிலே தரமாட்டேன்றார், கொஞ்சம் கூட ஒரு பதில் தர்றதுக்கான ஒரு அறிகுறி கூட இல்லையேப்பா அப்படின்லாம் அவர் ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, இவர் தான் நியமித்த 21 நாட்கள், அதாவது 3 வீக்ஸ்க்கு கன்சிஸ்டன்டா இவருடைய பிரேயர் இருந்திருக்குது. அதனால இப்ப 21 நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தூதன் வந்து என்ன சொல்றான், நீ முதல் நாளே பதில் வந்துருச்சு, ஆனா 2வது வானத்துல இருந்ததான பிசாசின் சேனை அந்த பதில வரவிடாம என்ன பண்ணிடுச்சு? தடை பண்ணி வச்சிருச்சு. ஆனாலும் நல்லா கவனிக்கணும், உன்னுடைய ஜெபத்தை கேட்டு, நல்லா கவனிக்கணும், தானியேலுடைய ஜெபத்தை கேட்டு காபிரியேல் தூதன், அவர் தான் செய்தியை கொண்டு வர்றார், அவருக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் மிகாவேல் தூதனை என்ன அனுப்புறாருங்களா? உதவிக்காக அனுப்புகிறாருன்னு பாக்குறோம். எவ்வளவு பெரிய மகத்துவமான விஷயம் அது, யோசிச்சு பாருங்க. அதாவது உங்களுக்கு வர வேண்டிய பதில் ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் ஒரு இடத்துல கட்டப்பட்டிருக்கு. கவனிக்கிறீங்களா? ஒரு இடத்துல இருக்குது. இப்போ இது உங்களை வந்து சேரணும்னா நீங்க என்ன பண்ணணுமா? ஜெபிக்கணுமா? இந்த நீங்க பெர்சிஸ்டண்டா ஜெபிக்கிற ஜெபத்தை பொறுத்து தான் திரும்ப கர்த்தர் என்ன பண்ண போனாரு, அந்த தடைகள் எல்லாம் தாண்டி, பிடித்து வைக்கப்பட்டிருக்கிற பிசாசுடைய பிடிப்புகள் எல்லாம் தாண்டி அந்த பதில் என்னிடத்துல வருவதற்கு இன்னொரு தூதனையும் அனுப்பி பதிலை கொண்டு வரும்படியாக கர்த்தர் என்ன பண்றாரு? அனுப்புகிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் எதை பொறுத்து இருந்துச்சு? தானியேல் கீழே விடாமல் 21 நாட்கள் அவர் ஜெபித்த ஜெபங்களை பொறுத்துதான் இருந்தது. நான் சொல்றது புரியுதுங்களா? அதுக்காக நான் என் ஜெபத்தை பறிச்சு மேன்மை பாராட்டுறதுக்காக கிடையாது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஜெபம் பண்ணனால தான் நடந்ததுன்னு பெருமை பேசுவாங்க. அது அந்த பெருமை பாராட்டலுக்காக கிடையாது. இது எதற்காக நம்ம இதை பேசுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நமக்கு நம்முடைய ஜெபங்களை நம்ம சாதாரணமா நம்ம நினைச்சிடக்கூடாது. அதுவும் நம்ம வார்ஃபேர் பிரேயர் பண்றது இது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. நீங்கள் யுத்த ஜெபத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது இது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. இது பயங்கரமான ஒரு தாக்கம் உடையதாக, அதாவது ஆவி மண்டலத்திலே மகத்துவமான தாக்கங்கள் உடையதாக இது இருக்கிறது. இதை நீங்க சாதாரணமா எடுத்துட்டீங்கன்னா இதுக்கான பதில் நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா சாதாரணமா எடுத்துட்டீங்கன்னா உங்களால கன்சிஸ்டன்டா விடாப்பிடியா ஜெபிக்கவும் முடியாது. ஆனா உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கணும் தெரியுமா? விடாப்பிடியாய் ஒரு காரியத்திற்கான பதில் எனக்கு வந்து சேரும் வரைக்கும் நான் ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதனாலதான் சொன்னேன், ஜெபத்தை கடமைக்கு பண்றோமா, ஜெபத்திற்கு பதில் நிறைவேறும்படி, ஜெபத்திற்கு பதில் வரும்படியாக பண்றோமான்றதை நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். நிறைய பேருடைய ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கு? நான் ஜெபம் பண்ணிட்டேன், இப்போ ஒரு பிரச்சனை வந்து பாஸ்டர் கிட்ட சொல்றீங்க, ஜெபம் பண்ணலாம், எங்க ஜெபம் பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன், திரும்ப ஜெபம் பண்ணலாம்ன்றீங்க, ஜெபம் பண்ணிட்டு தானே இருக்கிறேன். நீங்க எப்படிப்பட்ட மனநிலையோட ஜெபம் பண்ணீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்றது எல்லாரும் கணக்கு கொடுக்கறதுக்கு ஜெபம் பண்ணலாம், மனசு திருப்திக்கு ஜெபம் பண்ணுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? அப்பா இன்னைக்கு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னு பாஸ்டர் சொன்னாரு, ஜெபம் பண்ணிட்டேன், போ டைம் முடிஞ்சிச்சு. 2 மணி நேரத்துக்கு மேல 1 நிமிஷம் கூட இல்லை, அலாம் வச்சுக்கிறது. 5 மணிக்கு டான்னு பெல் அடிச்ச உடனே பிரேயர் அப்படியே ஆமீன் போட்டு அப்ரப்டா நிறுத்திடுறது. ஏன் 2 மணி நேரம் தான் டைம். இதெல்லாம் நம்ம திருப்திக்கு ஜெபம் பண்றது, நம்ம விருப்பத்திற்கு, நம்மளுடைய அதாவது மனசு நிறைவுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, நம்ம மனசு நிறைவுக்காக ஜெபம் பண்றது. ஆனா நம்மளுடைய ஜெபங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கும் அளவும் நம்முடைய ஜெபங்கள் இருக்க வேண்டும். அதனாலதான் நம்ம நிருபங்கள்ல வாசிக்கிறோம், உங்களுடைய பிரேயர் எப்படி இருக்கணும். தெசலோனிக்கேயர்ல பவுல் சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. 2 மணி நேரம், 4 மணி நேரம், 12 மணி நேரம், 10 மணி நேரம்லாம் இல்ல, கண்டினியூஸா ஜெபம் பண்ணு. ஏன்? until you receive your answer, உங்களுக்கான பதில் உங்களை வந்து சேரும் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். அப்போ ஜெபிக்கிறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
இல்லையா? அப்போ சும்மா கடமைக்கு ஜெபம் பண்றவன், பாஸ்டருக்கு கணக்கு கொடுக்கணும்னு ஜெபம் பண்றவன், மனசு திருப்திக்கு ஜெபம் பண்றவன், அவன் ஜெபத்துக்கு பதில் வரணும்ன்றத மறந்துட வேண்டியதான். சும்மா ஜெபம் பண்ணிக்கோங்க நீங்களாம். அப்படிப்பட்ட எண்ணம் இருந்துச்சுன்னா ஜெபத்துக்கு பதில் வரும்ன்றதை என்ன பண்ணிடுங்க, மறந்துடுங்க. பதில்லாம் வராது. ஆனா யாருடைய ஜெபத்துல பதில் இருக்கும் தெரியுமா? ஊக்கமாய் விடாப்பிடியாய் ஜெபிக்கிறவங்க. ஏன்னா இவங்களுடைய ஜெபத்தை பொறுத்து தான் வான மண்டலங்களிலே நடக்கக்கூடியதான அந்த யுத்தத்துல பதில் அப்படியே ரிட்டர்ன் போறதுக்கும் இல்ல பதில் அங்கிருந்து அந்த வானத்தை, 2வது வானத்தை தாண்டி எனக்கு கீழே வர்றதும் எதை பொறுத்துதான் இருக்குது? தேவ மனுஷன், தேவ மகன், தேவனுடைய மகள் தன்னை யுத்த புருஷனாக தன்னை புரிந்து கொண்டு அந்த வார்ஃபேர்ல, அந்த யுத்தத்துல அவன் முழு மனதோடு நிர்ணயத்தோடு அவன் ஈடுபட்டா மாத்திரம்தான் செகண்ட் ஹெவனை தாண்டி உங்க ஜெபத்திற்கான பதில் வர முடியும். நான் திரும்ப சொல்றேன், நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப உங்களுடைய பிரேயர் எப்படி இருக்கணும்? உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கணுங்க? விடாப்பிடியான ஜெபங்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுதான் பாருங்க நம்ம வாசிக்கிறோம். அதே 10வது அதிகாரம் 20வது வசனத்துல பாருங்க, தானியேல் சொல்றாரு, தேவதூதன் சொல்றாரு பாருங்க, 20வது வசனம். நான் உடத்திற்கு வந்த காரணம் என்னதென்று உனக்கு தெரியுமா? இப்போது நான் பெர்சியாவின் பிரபுவோடு யுத்தம் பண்ண திரும்ப போகிறேன். நான் போன பின்பு கிரேக்க தேசத்தின் அதிபதி வருவான். இப்ப நல்லா கவனிக்கணும் எல்லாரும், என்னை பாருங்க. இப்போ எல்லாரும் என்னை கவனிங்க. இப்ப என்ன நடந்துச்சு? பதில் வந்துச்சு, முதல் நாளே வந்துருச்சுன்னு வார்த்தை சொல்லுது. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஏரியால, ஒரு டெரிட்டரியில ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவர் யாரு அப்படின்னா பெர்சிய தேசத்தினுடைய அதிபதி. இவரை பத்தி தான் நம்ம எபேசியர் 2:2 வாசிச்சோம், ஆகாயத்து அதிகார பிரபு. இப்போ இவங்க இந்த மாதிரி பிசாசுனுடைய ராஜ்யத்தினாலே அந்தந்த ஏரியால நியமிக்கப்பட்டிருக்கிறதான பிசாசுனுடைய ஆட்கள், பிரபுக்கள், அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? வான மண்டலங்களிலே நின்று கொண்டு இருக்கிறாங்க. நான் கதை சொல்லல, கவனிங்க. நான் கதை விடல, இது கர்த்தருடைய வசனத்திலிருந்து நான் உங்ககிட்ட பேசுறேன், கவனிக்கணும். எல்லா ஏரியாக்கு மேலேயும் ஒரு ஆகாயத்து அதிகார பிரபு என்பவன் என்ன பண்றாங்க? கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அந்த ஆகாயத்து அதிகார பிரபு என்ன பண்றான் அப்படின்னா, மேலிருந்து வருகிறதான பதில்களை தடை பண்ணுவதற்கு அவன் முக்கியமான ஒரு காரணம் உள்ளவனாக இருக்கிறான். நிறைய ஹையரார்க்கியை நம்ம பிசாசுனுடைய ராஜ்யத்துல பார்க்கிறோம். எப்படி தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறதோ அதே மாதிரி பிசாசுக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது. ஏசப்பா தன்னுடைய வாயினாலே அவர் சொன்ன ஒரு காரியம், பிசாசுனுடைய ஏசப்பாவை பார்த்து ஒருத்தன் சொன்னான், இவன் பேய்களின் தலைவனாலே பேய்களை என்ன பண்றான்? அவன் துரத்துறான், பெயல்செபூல்ன்றான். அப்போ ஏசப்பா சொல்றார் ஒரு பதிலுக்கு, தனக்குத்தானே பிரிந்திருக்க எந்த ராஜ்யமும் நிலை நிற்க மாட்டாதுன்னு சொல்லி பிசாசை பத்தி சொல்லும் போது, பிசாசை பத்தி என்னன்னு சொல்றாரு? ஒரு ராஜ்யம்னு சொல்றாரு. சோ ராஜ்யம்னா கண்டிப்பா அதுல என்ன இருக்குங்க? ஒரு அமைப்பு, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். சும்மா இஷ்டத்துக்கு குண்டக்கமண்டக்க இருக்காது. அவன் ஆத்துமாவை கொள்ளையிடும்படியாக ஒரு அமைப்போட தான் பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். ஆனால் அதை தாண்டி அதனுடைய புரிதல் இல்லாம நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க ஜெபத்திற்கு பதில் வராது. இப்போ ஒருவேளை என்கிட்ட அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தர் கேட்டாரு, பில்லி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் யாரும் சொல்லவே இல்லையேப்பா, 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தாத்தா பண்ண பிரசங்கம்லாம் இப்படி இல்லையேப்பா, உங்க தாத்தா எளிமையான சுவிசேஷங்களை தானே பிரசங்கிச்சாரு, நல்லதுதான். ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததான பிசாசின் தாக்கங்கள் இப்போ இல்லை, இப்போ வேற லெவல்ல இருக்கு. இப்போ இருந்ததான போராட்டங்கள் அப்போ கிடையாது. அப்போ ரொம்ப சிம்பிள் ஃபெய்த். ஒருத்தனை போய் ஏசப்பாக்குள்ள வழி நடத்துறது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஏசப்பாவை நம்பு, உனக்கு நித்திய வாழ்க்கையை தருவாருன்னு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி பாருங்க, ஏத்துக்கிட்டாங்க. தாழ்மையுள்ள இருதயம் இருந்துச்சு, யாரும் கேள்வி கேட்கல. ஆனா இப்ப போய் சொல்லி பாருங்க, பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க, உதைப்பாங்க, நம்மளை ஒரு பட்டம் கட்டி நம்மளை ஓரம் கட்டி வச்சிருவாங்க. ஏன்? பிசாசனுடைய செயல்பாடுகள் 20 வருடத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னும் அதிகமா இருக்கு. ஏன்? கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப தெளிவா சொல்லுது, நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. அதாவது கர்த்தருடைய வருகை நெருங்க நெருங்க சத்ருவம் என்ன பண்றாங்க? அவனுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் மாத்திக்கிட்டே இருக்கிறான். அவனுடைய தன்மைகள் எல்லாமே, அவன் செயல்படுகிற விதங்களை மாத்திக்கிட்டே இருக்கிறான். சோ நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா சொன்னதான அந்த காலத்துக்கு எங்க தாத்தாவுடைய பிரசங்கம் வல்லமையானதா இருந்துச்சு. ஆனா இப்ப நான் அதே பிரசங்கத்தை என்ன பண்ண முடியாது. இப்ப நான் உங்ககிட்ட இயேசு உங்களை நேசிக்கிறார் பிரியமானவர்களே அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? டேய், எனக்கு தெரியும், அதை நீ என்ன சொல்ல போற? இயேசு என்ன நேசிக்கிறாருன்னு தெரியும், இயேசு என்ன ரட்சிக்க உலகத்துக்கு வந்தாரு, ரத்தம் சிந்தினாரு, எல்லாம் எனக்கு தெரியும். நீ என்ன சொல்ற? இப்போ எனக்கு தேவையானதை சொல்றியா? இப்போ உங்களுக்கு தேவையானதை இந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் தேவ ஆவியின் துணையினாலே இந்த பைபிள் எடுத்துருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன தெரியுங்களா?
நீங்க 20 வருஷம் 40 வருஷம் 100 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததான பிசாசனுடைய எதிர்ப்புகளை விட அதிகமான எதிர்ப்புகளை நாம் இந்த நாட்களில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது கர்த்தருடைய வார்த்தையிலிருந்தும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகையினாலே சும்மா எந்நேரமும் ஆவியாவின் பேசுறான், ஏதோ இருளின் காரியங்கள் இருந்து பேசுறான், கர்த்தரை மகிமைப்படுத்தியே பேச மாட்டேன்றா நிறைய பேர் என்கிட்ட பேசி இருக்கிறாங்க. ஏப்பா தேவனை மகிமைப்படுத்தினா பிசாசு தானா போயிடும். சரி, உங்க சர்ச்சில் போயிடுச்சா? நீங்க சொல்றீங்களே உங்க வாழ்க்கையில பிரச்சனை தீர்ந்துச்சா? இந்த காரியத்துக்கு யாருக்குமே பதிலே கிடையாது. ஏன் தெரியுமா? சத்ருவனுடைய தந்திரங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ளவில்லை. Before you overcome an enemy, you need to know what the enemy is, who the enemy is. ஒரு சத்துருவை நீங்கள் மேற்கொள்வதற்கு முன்பதாக சத்துரு யார் என்பதையும் சத்துருனுடைய தந்திரங்கள் என்னவென்பதையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த அறிவு இல்லாததுனால நம்ம இன்னும் 40 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பிரசங்கமும் 40 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஜபத்தையும் நம்பிக்கிட்டே நம்ம வாழ்க்கையை ஓட்டுறோம். உண்மையை சொல்லணும்னா இந்த ஜபமும் இந்த பிரசங்கமும் நம்மளுடைய வாழ்க்கையில நித்தியத்துக்கு நேராக நம்மள நடத்த முடியாது. தோற்று போய் விடுவோம், விசுவாசத்தை விட்டு விலகி போய் விடுவோம், விசுவாச துரோகம் செய்து விடுவோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் அந்தந்த காலங்களிலே ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கர்த்தர் வெளிப்படுத்துகிற அவருடைய வசனத்தின் வெளிப்பாடுகளிலே நீங்கள் நடக்கும் பொழுது, அதற்கு செவி சாய்த்து கவனிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலத்துல கொடூரங்கள் நிறைந்திருந்தாலும் இந்த காலத்திலே பயங்கரங்கள் நிறைந்தாலும் சத்துருனுடைய சேனைகள் அதிகமாய் 2ஆம் வானங்களிலிருந்து செயல்பட்டு கொண்டிருந்தாலும் God will give you an answer. கர்த்தர் உங்களுக்கு பதிலை தருவார். ஏன் தெரியுமா? நீங்க தந்திரங்கள் ஆலோசனைகளை எல்லாம் தாண்டி ஜெபிக்கிற மனிதர்களாக மாற்றப்படுகிறீர்கள். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நான் சொல்றது am I making sense? நான் சொல்றது புரியுதா இல்லையா? தயவு செஞ்சு புரிஞ்சா புரியுதுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா பில்லி எனக்கு இது புரியல அப்படிலாம் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? சபையில் ஒன்றும் அது ஒரு தடையை ஏற்படுத்தாது. எல்லாருக்கும் ஒரு தெளிவு வரணும். சரிங்களா? இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. சரி, இப்போ கவனிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இதை ஊக்கப்படுத்தும்படியாக நமக்கு நிறைய காரியங்களை பேசினார். இப்போ இந்த 4 காரியங்களை பற்றி பார்த்தோம். வானமண்டல துரைத்தனங்கள். இந்த துரைத்தனங்கள் எவையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதலாவது நம்ம பார்க்கிறோம், இந்த தானியேலில் நம்ம பார்த்த மாதிரி இவை துரைத்தனம், சாத்தானுடைய ராஜ்யத்தினுடைய பிரதானமான இவைதான் ஹையஸ்ட் ரேங்கிங் பீயிங்ஸ்னு சொல்லலாம். பிசாசனுடைய ராஜ்யத்தில் பிரதானமாய் முக்கியமாய் இருக்கிறது இந்த துரைத்தனம். அடுத்தது அதிகாரங்கள். இவைகளை பற்றி பார்க்கும் பொழுது பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். யாத்திரம் எடுத்து வாசிக்க வேணாம், மார்க் பண்ணிக்கோங்க. யாத்திராகமம் 7வது அதிகாரம் 10 12 வசனங்கள்ல அங்கே இந்த மந்திரவாதிகள், மாய வித்தைக்காரர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக மாய மந்திரங்களை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த 2வது இருக்கிறதான இந்த பவர்ஸ், இந்த துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இவை அதற்கு காரணமாக இருக்கிறது. அடுத்து 3வதாக இந்த ஆகாயத்து அதிகார பிரபு. இந்த 3வதா சொல்லப்படுகிற இந்த ஆகாயத்து அதிகார பிரபு, இவை மக்களுடைய சிந்தையை கரைப்படுத்துகிற வல்லமைகளாக இருக்கிறது. இந்த நாத்திகம்லாம் பேசுறாங்க இல்லைங்களா? இன்னைக்கு நாத்திகம், கம்யூனிசம் இதெல்லாம் பேசுறாங்க இல்லைங்களா? இதற்குரிய எண்ணங்களை யோசனைகளை கொடுக்கிற வல்லமை எது தெரியுமா? ஆமா, அந்த 3வது வல்லமை அதுதான் இப்பிரபஞ்சத்தில் உள்ள அந்தகார லோகாதிபதி. அடுத்ததா 4வதை நாம் பார்க்கிறோம். அதே 6:12 நாம் வாசிக்கிறோம். இந்த டிவி ஆன் பண்ணுங்க. 6:12 நாம் வாசிக்கிறோம். வானமண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள். இது 4வது லெவல். அதுக்கு அடுத்த லெவல்ல தான் எபேசியர் 2:2 இருக்கிறத வாசிக்கிறோம். ஆகாயத்து அதிகார பிரபு. இப்ப 4 ஸ்ட்ரக்சர்ல இருக்குது. பிசாசை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். 4 ஸ்ட்ரக்சர். முதலாவது என்னதுங்க? துரைத்தனம், அதிகாரம், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வானமண்டலங்களோ பொல்லாத சேனைகள். அடுத்து 5வதா எபேசியர் 2:2 படி ஆகாயத்து அதிகார பிரபுக்கள். இப்போ இவங்க எல்லாரையும் தாண்டி உங்க ஜபம் போகணும். இவங்க எல்லாரையும் தாண்டி உங்களுடைய ஜபம் மேல இருந்து கீழே வரணும். அப்ப எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்ப சாதாரணமா நீங்க ஒரு 5 நிமிஷத்துல ஜபம் பண்ணிட்டு போறீங்களே, இந்த ஜபம்லாம் ஏதாவது ஒரு பலனை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? வாட்ட சாட்டமா இருக்கிற ஒரு மனுஷன் மேல இத்திரூண்டு குண்டூசியை தூக்கி போட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? சிரிப்பான். குண்டூசியை தூக்கி போடா அப்படின்ட்டு போவான். நம்மளுடைய ஜபம்லாம் அப்படிதான் இருக்குது. வாட்ட சாட்டமா இருக்கிற பலவானுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? ஏசப்பா என்னை காத்துக்கொள்ளுங்க, என்னோட ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளுங்க, பிசாசு இயேசு நாமத்தில் மேற்கொள்றேன், என்னை ஜெயம் வீரனா என்னை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு 5 நிமிஷம் போறீங்க பாத்தீங்களா? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. குண்டனுக்கு மேல இத்திரூண்டு குண்டூசியை தூக்கி போட்ட கணக்கு தான். அவனுக்கு எந்த சேதத்தையும் அது ஏற்படுத்தாது. அவருடைய ஜபங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? அந்த பலவான் பயப்படுற அளவுக்கு வல்லமை நிறைந்த, வீரியம் நிறைந்த, அதிகாரம் நிறைந்த, வைராக்கியமான ஜபங்களா இருந்தா மாத்திரம் தான் பலவான நீங்க என்ன பண்ண முடியும்? ஆகாயத்து அதிகார பிரபுவை நம்ம மேற்கொள்ள முடியும். இதுக்கு உதாரணமாக ஏசப்பா ஒரு வசனத்தை சொன்னார். அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். லூக்கா 18வது அதிகாரம் 1வது வசனம் எடுப்போம். லூக்கா 18வது அதிகாரம் 1வது வசனம்.
சேர்ந்து வாசிப்போமா? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். போதும். இப்போ இந்த உவமையை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். வாசிக்க நான் டைம் ஆகுது. ஒரு அம்மா, இந்த அம்மா பத்தி ஏற்கனவே நம்ம இந்த உவமை ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இந்த அம்மா என்ன பண்றாங்களா, இவங்களுக்கு ஒரு விஷயத்துல நியாயம் வேணும். சொத்து தகராறு, ஏதோ ஒரு தகராறுன்னு வச்சுப்போமே. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆள்கிட்ட போய் கேட்குறாங்க. அந்த ஊரு ஒரு தலைவர் மாதிரி இருக்கிறார், கட்ட பஞ்சாயத்து பண்றவர். ஆனா அவர் பார்த்தீங்கன்னா அநீதியான மனுஷன், ஒழுங்கா நியாயம் பண்ண மாட்டார். ஆனா அந்த அம்மா கிட்ட போய் இந்த அம்மா என்ன கேட்குது? நியாயம் கேட்குது. தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கு, நச்சரிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த ஆளு ஏமா போமா அப்படின்னு துரத்தி விட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆனா இந்த அம்மா என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, போய் திரும்ப கேட்குறாங்க. அப்போ கடைசியாக ஒரு நாள் அந்த ஆளுக்கு ஒரு யோசனை வருது, நம்ம இத்தனை தாட்டி துரத்தி விட்டோம், இந்த அம்மா என்ன பண்ண மாட்டேங்குது, சும்மாவே இருக்க மாட்டேங்குது, திரும்ப வந்து கேட்குது. அதனால பேசாம இந்த அம்மாவுக்கு என்ன செஞ்சிருவோம், ஒரு நியாயத்தை செஞ்சிருவோம். அவன் அநீதியானவன் தான், ஆனா அவன் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறானா, நியாயம் செய்யணும்னு அவன் ஆசைப்படுறானா. இப்போ ஏசப்பா அந்த உவமையில சொல்றாரு, கண்டிப்பா அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுவான், நியாயம் செய்வான். ஏன் தெரியுமா? அவன் அந்த அம்மாவுடைய லைஃப் ஸ்டைலே திரும்ப கேட்கிற ஒரு நிலையாக மாறிடுச்சு. இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு வசனத்தையும் சொல்லி ட்விஸ்டாக சொல்லி முடிக்கிறார். அந்த 18வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் பாருங்க, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. ஆகிலும் அப்படின்னா அங்கே ஏதோ ட்விஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட்? நிறைய பேர் ஜோமனி பார்ப்பான், எதுவும் நடக்கலன்னா உடனே என்ன பண்ணுவான், தான் இஷ்டத்துக்கு போயிடுவான். அவன் இடத்துல என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைம் வச்சுக்கிறோம், கரெக்டா? நம்ம ஒரு விஷயத்துக்காக எல்லாரும் நீ பாருங்களேன், ஒரு விஷயத்துக்காக நீங்க ஜோம் பண்றீங்க, சரியா? இந்த மாசத்துக்குள்ள இது நடக்கணும் நீங்க ஜோம் பண்றீங்க. இப்போ நீங்க அது நடந்து அந்த மாசத்துக்குள்ள நடக்கலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சோர்ந்து போவீங்க. சோர்ந்து போறது உண்மைதான். ஆனா அதற்காக நீங்க ஜெபத்தை நிறுத்திட்டீங்கன்னா, இல்ல வேற வழியை பார்த்துக்கிட்டு நான் போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களிடத்துல என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. அதுதான் ஏசப்பா சொல்றாரு. நிறைய பேர் என்னை பார்த்து ஜோம் பண்ணுவான், ஆனா அவனுக்கான பதில் வர்ற வரைக்கும் அவன் பொறுமையோட என்ன பண்றது இல்ல, ஜோம் பண்றது இல்ல. அவன் ஒரு காலத்தை வச்சுக்குவான், கால அவகாசம். ஒரு மாசத்துல எனக்கு வரணும், எனக்கு 2 வருஷத்துல வரணும், எனக்கு 10 வருஷத்துல, இப்படி நம்ம ஒரு கால அவகாசம் வச்சுட்டு ஜெபிக்கிறவங்களா இருந்தா விசுவாசத்தை விட்டு விலகுகிற மனிதர்களாக நாம் இருப்போம். விசுவாசத்தை விட்டு விலகிறதுக்கும் விசுவாச துரோகம் பண்றதுக்குமா ஏசப்பா நம்மளை விசுவாசின்னு கூப்பிடுறாரு? இல்ல. நம்மளை விசுவாசின்னா அதற்கான ஒரு அடையாளம் இருக்குது. என்ன அடையாளம்? எந்த சூழ்நிலையிலும் என் ஜெபத்தை நான் மாற்றப் போவது இல்லை, என்னுடைய ஜெபத்தை நான் விட்டு கொடுக்க போவதில்லை. கர்த்தரிடத்தில் ஒரு காரியத்தை நான் கேட்டு அதற்கான பதிலை நான் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நான் முனைப்போடு திரும்ப என்ன பண்ண போறேன், அந்த ஜெபத்துல நான் ஈடுபட்டு கொண்டே இருக்க போகிறேன். இதற்கு ஆதாரமாக உவமையாக தான் ஏசப்பா அந்த காரியத்தை சொன்னார். அப்போ இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல ஒரு காரியம் நடந்த உடனே கிளம்பி போறவங்களும் இருக்கிறாங்க, ஒரு காரியம் தாமதமாகும் போது கிளம்பி போறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் போய் மிச்சம் மீதி இருக்கிறவங்க தான் நீங்களாம். நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணி நடந்ததுக்கு அப்புறம் கிளம்பி போயிட்டாங்க. இது ஒரு கூட்டம். அடுத்ததா வந்து ஜெபம் பண்ணாங்க, ஜெபம் பண்ணி பார்த்தாங்க, எதுவுமே நடக்கல, அதனால கிளம்பி போயிட்டாங்க. ஆனா ஏதோ கொஞ்சம் மிச்சமானவர், மீதியானவர் மாதிரி, ரெமினன்ட் மாதிரி நீங்கெல்லாம் கொஞ்சம் எல்லாரும் என்ன பண்றீங்க, விசுவாசத்தை விட்டு போயிடக்கூடாதுப்பான்னு என்ன பண்ணிருக்கீங்க? உங்க ஜெபத்துக்கு எல்லா ஜெபத்துக்கும் பதில் வந்ததானே இல்லைன்னா சொல்லுவீங்க. ஒரு சில ஜெபங்களுக்கு பதில் வந்திருக்கலாம், பதில் வராமையும் இருக்கலாம். ஆனாலும் ஏசப்பா தருவாருன்ற ஒரு விசுவாசத்துல இருந்து என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா இன்னும் போக போக இந்த கூட்டம் அப்படியே குறைஞ்சிரும். இந்த போக இந்த கூட்டம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? கடைசி நாட்களிலே ஜெபிக்க பழக்கம் இல்லைன்னா விசுவாசத்திலே நம்மளால நிலை நிற்க முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த அம்மா மாதிரி, இந்த ஏழை விதவை மாதிரி ஜெபத்துல உங்களுக்கு வைராக்கியம் இல்லைன்னா you will not stand in faith. விசுவாசத்துல நிலை நிற்க முடியாது. விசுவாசத்தை விட்டு துரோகம் செய்துருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிச்சிரவங்களா நம்ம போயிடுவோம். அதனால ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய பிரேயர் எப்படி இருக்கணும்னா, ஒரு பிரேக் த்ரூ வர்ற வரைக்கும், ஒரு ஜெபத்திற்கான பதில் வர்ற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், ஜெபிப்பேன். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இவ்விதமான நம்முடைய ஜெபங்கள் இருக்கணும். சோ இந்த ஜெபத்தை வர முடியாம இந்த வல்லமைகள் கிரியை செய்துன்னு சொல்லி சொன்னேன். இப்ப தானியேல் 10:20 நம்ம வாசிச்சோம். இந்த ஆகாயத்து அதிகார பிரபு, இந்த பெர்சிய தேசத்து ஆகாயத்து அதிகார பிரபு என்ன பண்றானா, இவங்களுக்கு பதில புடிங்கி வச்சிட்டானா.
யாரோட பதில? தானியேலுக்கு வர வேண்டிய பதில கர்த்தர் என்ன பண்றாரு? அதுக்கப்புறம் மிகாவேலை அனுப்பி அந்த பதில அவரு பெற்றுக்கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொருவருடைய ஏரியாக்கு மேலையும் ஒரு ஆகாயத்து அதிகார பிரபு என்ன பண்றாங்க? கிரியை செய்கிறான். நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, நான் கண்ணால பார்த்தாதான் நம்புவேன் அப்படின்னா நீங்க அப்படியே கிடங்க, உங்களுக்கு எந்த ஜெபத்துக்கு பதிலே வராது. ஆனா கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, ஆமாங்க, ஆவிக்குரிய காரியங்கள்ல ஆவி மண்டலத்துல ஒரு ஆகாயத்த பிரபு ஒருத்தர் இருக்கிறான், அவனை மேற்கொள்ளும்படியா என் ஜெபம் இருக்கணும்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் you will have effective prayer life and you will have your prayers answered. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஜெப வாழ்க்கையில ஊக்கமாகவும் இருக்க முடியும், ஜெபத்திற்கான பதிலையும் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றபடி இந்த ஆகாயத்து அதிகார பிரபுனுடைய செயல்பாட்டை நம்ம புரிந்து கொள்ளலைன்னா நம்மளால ஜெபிக்கவே முடியாது. ஜெபிக்கலன்னா நீங்க தோற்று போயிடுவீங்க, விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுவீங்க. கடமைக்கு நம்ம சர்ச்சுக்கு வருவோம், கடமைக்கு சர்ச்சில் உட்காந்துருப்போம், கடமைக்கு திருவிருந்துல பங்கெடுப்போம், எல்லாமே சடங்காக போயிடும். அப்ப கர்த்தருடைய வருகையிலையும் நம்ம நிச்சயமா போக முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய சபைக்கு ரொம்ப தெளிவா பேசிட்டு இருக்காரு. இந்த நாட்கள் அதிகமாய் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அவங்களுடைய ஃபைட்டை செகண்ட் ஹெவனுக்கு எடுத்துட்டு போயிட்டு அதிகாரங்கள் துரைத்தனங்களோடு யுத்தம் செய்கிறதான அந்த யுத்த முறைகளை கற்றுக்கொண்டு நம்ம ஸ்பிரிச்சுவலா அதுக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறதையும் புரிந்து கொண்டு நம்ம இந்த யுத்தத்தில் ஈடுபடலைன்னா நாம் தோற்று போனவர்களாக போய்விடுவோம். நம்முடைய நிலைப்பாடு என்னன்றது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கிறோம். இந்த வசனங்கள்லாம் திரும்ப வாசிக்கலாம். எபேசியர் 1:3 இந்த வசனம்னா நமக்கு மனப்பாடமே ஆயிரணும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த சீரீஸினுடைய முதல் செஷன்ல நான் பேசினேன், ராஜ்யத்தின் ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு பேசினேன். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அந்த மெசேஜை கூட நான் திரும்ப அனுப்புறேன், நீங்க திரும்ப அந்த பிரசங்கத்தை கேளுங்க. சோ நம்ம பிசிக்கலா அங்க இருந்தாலும் ஸ்பிரிச்சுவலா கர்த்தர் நம்மளை எங்க உயர்த்தி வச்சிருக்கிறாருங்களா? அவரோடு கூட உன்னதங்களிலே நம்மை அமரச் செய்திருக்கிறார். நான் இந்த 21 நாட்கள் ஜெபம் செய்யறதுக்கு முன்னாடி நான் ஃபேமிலியை, நான் அம்மா அப்பா சுதாலாம் இணைந்து நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். காலையில் 3 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பித்தோம். அப்போ அந்த முதல் நாள் அந்த ஜெபத்தில் எனக்கு ஒரு 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 தரிசனத்தை நான் பார்த்தேன். அது என்ன அப்படின்னா, ஒரு வெளிச்சமான ஒரு இடம், பயங்கரமான வெளிச்சம், கண்ணு கூசுற மாதிரி ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் ஒரு பெரிய இடம், சரிங்களா, எல்லாமே ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது, அப்படியே வெளிச்சமாக இருக்குது. அங்கே ஒரு பெரிய ஒரு சிங்காசனம் இருக்கிறத நான் பார்த்தேன். அவ்வளோதான், ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் தான் அது. அந்த சிங்காசனத்தில் யாரோ உட்காந்து அதெல்லாம் தெரியல எனக்கு, வெளிச்சம். ஆனால் ஒரு சிங்காசனத்தினுடைய ஒரு தோற்றம் ஒன்று இருந்தது. இதை மாத்திரம் தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் இந்த ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜெபத்திற்கு கிருபாசன தண்டை, த்ரோன் ரூம் வர்ஷிப் அண்ட் பிரேயர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பெயரை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஏன்னா பிசிக்கலா நீங்க இந்த பூமியில உட்காந்து நீங்க கோரிமேட்ல உட்காந்து ஜெபம் பண்ணலாம், நீங்க கண்ணங்குறிச்சியில் உட்காந்து ஜெபம் பண்ணலாம், தட்டாஞ்சாவடியில் உட்காந்து ஜெபம் பண்ணலாம், செங்கரட்ல உட்காந்து ஜெபம் பண்ணலாம். ஆனா ஆவி நிலையில கர்த்தர் உங்களை எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாரு? உன்னதங்களிலே அவரோடு கூட, அவர் பக்கத்துல அவரோடு கூட இருந்து ஜெபிக்கும்படியான ஒரு ஜெபத்தை உங்களுக்கு அவர் கொடுக்கிறார், அந்த அனுபவத்தை கொடுக்கிறார். அந்த அனுபவத்துக்குள்ளதான் தேவ பிள்ளைங்க நம்ம போகணும். நம்மளுடைய பிரேயர் லைஃப் பிசிக்கலா ஜெபம் பண்ற பிரேயரா இருக்கக்கூடாது. ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய நிலையிலே அவரோடு கூட உன்னதங்களில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு ஜெபிக்கிற ஜெபங்கள் தான் வல்லமையான ஜெபங்களாக இருக்க முடியும். அதே 1வது அதிகாரம் 20-23 வசனங்களை வாசிக்கலாம். 20லிருந்து 23 வாசிக்கலாம். எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமானிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். இப்ப 2வது வானத்துல யார் இருக்கிறாங்கன்னு சொன்னங்க? சொல்லுங்களேன். 2வது வானத்துல யார் இருக்கிறா? பிசாசும் அவருடைய சேனைகளும் இருக்கிறாங்க. இப்போ இந்த சேனைகளுக்கு மேல ஒரு வானம் இருக்குது, 3rd heaven தாண்டி. அங்கதான் இந்த கிருபாசனம் இருக்கிறது. God is sitting on his throne. இப்ப நல்லா கவனிக்கணும், இவரை அங்க உயர்த்தினதுனால இப்ப அவருடைய காலுக்கு கீழே தான் என்னெல்லாம் இருக்குது? துரைத்தனம், அதிகாரம், அது எல்லாமே யார் காலுக்கு கீழே இருக்குதுங்களா? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய காலுக்கு கீழே இருக்குது. இப்போ உங்களையும் அவரோட கூட உட்கார வச்சுட்டாருன்னா அப்ப துரைத்தன அதிகாரம்லாம் எங்க இருக்குது? சொல்லுங்களேன். உங்களுக்கு மேல இருக்கா, உங்களுக்கு கீழே இருக்குதா? உங்களுக்கு கீழே இருக்குது. பிசிக்கலி ஸ்பீக்கிங் உங்களுக்கு மேல இருக்கு. ஆனா ஸ்பிரிச்சுவலி ஸ்பீக்கிங் துரைத்தன அதிகாரம்லாம் உங்களுக்கு கீழே இருக்கு. ஏன்? நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? உன்னதங்களிலே
அவரோடு கூட அமர. ஸோ உங்களுடைய ப்ரேயர் டைம்ல எப்பயுமே நான் நிறைய நேரம் யோசிப்பேன், இந்த கற்பனை சக்தின்றத கர்த்தர் ஏன் நமக்கு கொடுக்கணும் இல்லையா? கற்பனைன்றது கர்த்தர் கொடுத்தது தானே. பிசாசை கொடுத்தான் இல்ல, கர்த்தர் தான் கொடுத்தாரு. எதுக்கு தெரியுமா கற்பனையை கொடுத்தாரு? அது வந்து மோதிடும், செத்து போயிடுவான், இப்படிலாம் யோசிக்கிறது கிடையாது. வியாதி வந்துடும், தலைவலி வந்தோன்னா பிரெயின் டியூமரு, இப்படிலாம் சிந்திக்கிறது கிடையாது. கற்பனை சக்தி எதுக்காகனா, ஜெபிக்கும் போது நம்ம அது ஆக்சுவலி அழகான விஷயங்களை இமேஜின் பண்ணி என்னுடைய ப்ரேயர் டைம் பயங்கரமா இருக்கும். அதாவது இமேஜினேஷன்ல ஜெபம் பண்றது வேற, ஜெபத்துல கர்த்தர் அந்த ஒரு காரியங்களை நம்ம பிக்சரைஸ் பண்ண முடியும். அதாவது அதை வந்து நம்முடைய கண்கள் முன்பதாக நம்ம உருவகப்படுத்த முடியும். நான் சொல்றது புரியுதுங்களா? எங்க தலைவலி வந்த உடனே நிறைய பேருக்கு பயம் வந்து பிரெயின் டியூமர்னு எப்படிங்க போகுது, எதனால போகுது? ஒரு யோசனை. அது வந்த உடனே அப்படியே அவங்க ஆஸ்பத்திரியில் படுக்கிற மாதிரியும், அப்படியே டாக்டர் வந்து அப்படியே தலையை அப்படியே ரிப்போர்ட்லாம் படிச்சுட்டு தலையை ஆட்டுற மாதிரியும், இது கடைசி ஸ்டேஜில் வந்துட்டீங்க, இதுமாரிலாம் பொழைக்க முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரியும் அந்த எண்ணெல்லாம் எப்படி வருது? கற்பனையில் வருது. கரெக்டுங்களா? இப்போ இதே கற்பனையை நீங்க பிரேயர்ல யூஸ் பண்ணுங்க. நீங்க ஜெபிக்கும் போது ஒரு இமேஜின் பண்ணுங்க, நீங்க யார் முன்னாடி யார் முன்னாடி இருக்கிறீங்க? அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக ஸ்பிரிச்சுவலா அவர் முன்னாடி முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றீங்க. கற்பனை யூஸ் பண்றது தப்புலாம் கிடையாது, கரெக்டா நீங்க யூஸ் பண்ணணும். கற்பனையிலேயே வாழ்ந்துடக்கூடாது, சரிங்களா? கற்பனையில் இருக்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிற நம்முடைய ஜெபத்துல அது ஒரு டூல். நம்மள இன்னும் அதிகமா ஜெபிக்கிறதுக்கு ஊக்கப்படுத்துகிற ஒரு காரியம் கற்பனை. கர்த்தர் தான் கொடுத்தாரு. அதனால நம்ம பிரேயர் பண்ணும்போது இந்த 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 இமேஜினேஷனை நம்ம கரெக்டா நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் தரிசனங்கள் கற்பனையில வர்றத தரிசனம்னு நினைச்சுக்குவாங்க. அதுவும் தப்பு, சரிங்களா? ஸோ அதனால அது அடுத்த லெவல்ல நம்ம வளர வளர கர்த்தர் நமக்கு அந்த டிசைன்மெண்ட்டை கொடுப்பார். இது கற்பனையா, இல்லை இது தரிசனமா, இல்லை கர்த்தர் காமிக்கிற சொப்பனமா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் அந்த டிசைன்மெண்ட் அடுத்த லெவல்ல நம்ம கத்துக்கலாம். ஆனா இப்போதைக்கு கற்பனையை தயவு செஞ்சு என்னவா பயன்படுத்தாதீங்க? தவறாவோ, மரணத்துக்காகவோ, வியாதி வர மாதிரியோ, அதாகிற மாதிரியோ, இதாகிற மாதிரியோ, அபசகனம் நடக்கிற மாதிரியோ கற்பனை பண்ணக்கூடாது. அந்த கற்பனை பண்ணீங்கன்னா பிசாசு அதை ஹோல்டா பிடிச்சிக்குவான். ஆனா நீங்க பிரேயர் பண்ணும்போது உங்க இமேஜினேஷனை பயன்படுத்தி உங்களுடைய பிரேயர், நான் அப்படி தான் பண்ணுவேன். இப்போ கர்த்தர் எனக்கு அந்த தரிசனத்தை காமிச்சதுல இருந்து இப்போ இந்த 21 days பிரேயர் தெரியுங்களா, அது இருக்கும்போது என்ன பண்ணணும் தெரியுங்களா? அப்படியே என்னுடைய கண்களை மூடி நான் இப்போ ஆண்டுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நான் மண்டிட்டு இருக்கிறேன் அப்படின்றத மாத்திரம் என் மைண்ட்ல வச்சு நான் பிரேயர் பண்ணுவேன். அப்போ உங்க பிரேயர் எப்படி இருக்கும் தெரியுமா? பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ உங்களுக்கு தூக்கமே வராது. சில நேரம் அப்படியே கொட்டாயெல்லாம் வரும், 3:30 மணி 4 மணி வாகல. நான் கொட்டாய் விட்டேன்னா சுதா என்னை தட்டுவா, நான் அவ கொட்டாய் விட்டேன்னா நான் சுதாவை 4 தட்டு தட்டுவேன். மாற்றி நாங்கள் எழுப்பி விட்டுக்குவோம். ஏன்னா நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்? சிங்காசனத்துக்கு முன்பதாக முழங்கால் படிட்டு நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஸோ வி ஹாவ் அ கான்ஃபிடன்ஸ், நமக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் இருக்கிறது. நம்முடைய ஜெபம் புறக்கணிக்கப்படுவது இல்லை. ஏனென்று சொன்னால் உன்னதங்களிலே நம்ம இப்ப ஸ்பிரிச்சுவலா அவரோடு கூட நம்ம அமர்ந்து அவருக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு நம்ம என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம். சோ நம்மளுடைய ஜெபங்களுக்கு பதில் உண்டு. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் மேல உயர்த்தி பாருங்க. அடுத்து அந்த கடைசி யோசனம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். So the church has the greatest advantage. சபைக்கு ஒரு பெரிதான ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ் தெரியுமா? இந்த பூமியில கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிற துரைத்தனத்தையும் அதிகாரத்துக்கும், ஆகாயத்து அதிகார பிரபு, ஆனமண்டல கிரியை செய்கிற பொல்லாத ஆவி, ஆகாயத்து அதிகார பிரபு, இது எல்லாத்துக்கும் மேல அசெண்ட் ஆகி உயர்த்தப்பட்டு மேல இருந்து எல்லாவற்றையும் ரூல் பண்றதுக்கான ஒரே அதிகாரம் யாருக்கு மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? சபைக்கு மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசுவினாலே சபைக்கு மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப the greatest power to rule யார்கிட்ட இருக்கு தெரியுமா? பிரைம் மினிஸ்டர் கிடையாது, பிரசிடென்ட் கிடையாது, மனுஷன் கிடையாது, அந்தஸ்துள்ளவன் கிடையாது, சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா சபை தன்னுடைய நிலைப்பாட்டை புரிந்து ஆவிக்குரிய நிலையிலே உன்னதங்களிலே அமர்ந்திருக்கிறேன்ற அந்த இன்டென்ஷனோட நீங்க ப்ரே பண்ணி பாருங்க. உங்களுடைய பிரேயர் லைஃப் பவர்ஃபுல்லா இருக்குங்க. சீரியஸா நான் சொல்றேன், இது என் ஜெப வாழ்க்கையை மாத்தி இருக்கு. அதனால தான் உங்க முன்னாடி நான் சாட்சியா நின்னு சொல்றேன். இதுக்கு முன்னாடி நான் ஜெபித்த ஜெபங்கள் வேற. அப்ப ஜெபத்துல நமக்கு சோர்வு வரும். ஆனா இந்த விஷயத்தை உங்க மைண்டில் நல்ல ஸ்ட்ராங்கா ஏத்திக்கோங்க. நீங்க ஜெபிக்கும் போது நீங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்னாடி நிக்கிறீங்க. ஒருவேளை நீங்க அங்க ரோட்ல நின்று கூட நீங்க ஜெபம் பண்ணலாம், சிக்னல்ல நின்று கூட ஜெபம் பண்ணலாம். வேறெவர் யூ ஆர், அதான் பிசிக்கலா இந்த பூமியில எங்க இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது இல்லைங்களா? நான் கீழே கடலுக்கு அடியில போனாலும் நீங்க அங்கேயும் இருக்கிறீங்க, வானத்துக்கு நான் ஏறி நட்சத்திரத்துல போனாலும் அங்கேயும் நீங்க இருக்கிறீங்க. ஸோ பிசிக்கலா நீங்க எங்க வேணா இருந்துக்கோங்க, ஃபிளைட்ல போங்க, ட்ரெயின்ல இருங்க, கடல் கடியில போங்க, எங்க வேணா இருங்க. ஆனா ஸ்பிரிச்சுவலி
your spirit is being placed along with Jesus. இயேசுவோடு கூட உன்னதங்களிலே உயர்த்தப்பட்டவர்களாக கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். ஆனா இதை புரிஞ்சிக்காம நம்ம பூமியிலே இருந்து இந்த பிசிக்கலாவே நம்முடைய பிரேயர்ஸ் இருந்ததுன்னா இந்த நாட்களில் நம்முடைய ஜெபங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. சோ சபைக்கு கர்த்தர் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதே 3வது அதிகாரம் எபேசியர் 3வது அதிகாரம் 9-11 வசனங்கள். சீக்கிரமா நான் முடிக்க போறேன். எபேசியர் 3:9-11. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதிகாலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த ஜெபத்தை, இந்த பிரேயர் லைஃப்பை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது மூலமாக என்ன தெரியுங்களா வெளிப்படுதான்? கர்த்தருடைய ஞானமானது, the wisdom of God is revealed through the church. சபையின் மூலமாக. இப்போ சபையில் நம்மளை பார்க்குறவன் என்ன சொல்லுவான்? இவனா பைத்தியக்காரனாட்டும் 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுறான், அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணும்போது என்ன லபலவான்னு உளறான், இதெல்லாமே அவங்க சொல்லிட்டு இருக்கட்டும். ஆனால் பேசிக்காக நீங்களும் நானும் சபை மக்கள் நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன தெரியுங்களா வெளிப்படுத்துகிறோமா? கர்த்தருடைய ஞானத்தை நம்ம வெளிப்படுத்துறோம். கர்த்தருடைய ஞானம் உலகத்துல அழிந்து போறவனுக்கு பைத்தியமானதாக இருக்கிறது. அவனுக்கு அது புரியாது. ஏன் இவன் மணிக்கணக்க கொஞ்சம் ஜோம் பண்றான்? ஏன் இவன் அந்நிய பாஷையில எப்படி உளறிக்கிட்டு இருக்கிறான்? ஏன் காலங்காத்தால எந்திரிச்சு ஜோம் பண்றான்? நிறைய கிறிஸ்தவங்களே இதை சொல்றாங்க. ஏன் காலையில எழுந்து ஜோம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பாரா? நீ 10 மணிக்கெல்லாம் ஜோம் பண்ணா கேட்க மாட்டாரா? எப்பயும் கேட்பாரு தான். உனக்கு புரிஞ்சது அவ்வளவுதான், உன்னுடைய புரிதல் அவ்வளவுதான். 3 மணி ஜெபத்தினுடைய அருமையை அறிந்து கொண்டவனா நான் ஜெபிக்கிறேன். நீ 10 மணி ஜெபத்துல உனக்கு கிடைக்கிறது அவ்வளவுதான். ஸோ பாருங்களேன், கிறிஸ்டியன்ஸ்குள்ளேயே, கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே இவ்வளோ கருத்து வேறுபாடு. பிரேயர் டைம் இப்பதான் பிரேயர் பண்ணும், இப்போ ஏன் இப்படியா பிரேயர் பண்ணும், இப்படிலாம் கேள்வி கேட்குறவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய புரிதலின்படி அவங்க போகட்டும். ஆனால் ஒரு காரியத்தை நீங்க மறந்து விடக்கூடாது. நம்ம எல்லாருக்குமே, நம்ம எல்லார் மூலமாகவும் கர்த்தருடைய ஞானமானது இந்த நாட்களில் இந்த பூமியில என்ன பண்ணப்படுது தெரியுங்களா? வெளிப்படுத்தப்படுகிறது. அதனால தான் தேவ பிள்ளைகளை பார்த்த உடனே இந்த அதிகாரங்கள், துரைத்தனங்கள், ஆகாயத்து அதிகார வல்லமை இருக்கு இல்லைங்களா, என்ன ஆகுது தெரியுங்களா? ட்ரிகர் ஆகுது. ட்ரிகர் ஆகுறதுன்னு என்ன தெரியுங்களா? பார்த்தோன்னே கோவம் வரும். லிட்டரலாக உண்மையாலுமே சொல்கிறேன். இப்போ போன வாரத்தில் நம்ம ஆரம்பிச்சோம் இல்லைங்களா? போன வாரத்தில் ஒரு 2-3 டைம் நான் வெளியே போனேன். சம்பந்தம் இல்லாமல் அன்றைக்கி ஒரு நாள் நான் போயிட்டு இருக்கிறேன். நான் இந்த நம்ம டால்மியா போர்டுக்குள்ளே உள்ளே பூந்து போவோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து வளைவில் நல்லா அகலமான பெரிய அகலமான ரோடு. நான் காரில் போகிறேன். இந்த பக்கம் ஒரு டிராக்டர் வருது. டிராக்டர் மண் எடுத்துகிட்டு ஒருத்தன் போகிறான். நல்லா அகலம், கிட்டத்தட்ட எனக்கும் அந்த டிராக்டருக்கும் நடுவில் ஒரு 6 அடி வித்தியாசம் இருக்கும். ஆனால் போனவன் திரும்பி ஸ்லோ பண்ணி டிராக்டரை நிறுத்தி என்னை கட்டவாத்தில் திட்டிட்டு போகிறான். எந்த சம்மந்தம், நான் அவன் வழியிலையும் போல, அவனுக்கு குறுக்குலையும் வரல, எதுவுமே இல்லை. சம்மந்தம் இல்லாமல் என்னை நிறுத்தி அவன் திட்டிட்டு போகிறான். நான் முடிவு பண்ணிட்டேன். நான் இந்த 7 days ஆரம்பிக்கும் போதே எனக்கு உணர்த்தப்பட்டேன், ரைட்டு நம்ம எங்கே போனாலும் பிசாஸ் நம்மளை என்ன பண்ணுவான். இப்போ பாருங்க, இந்த 7 days நாங்கள் சுத்திகரிப்புக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கோமா. இப்போ இந்த சுத்திகரிப்பில் நான் ஆத்திரப்பட்டு ஒரு வார்த்தையை பேசிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. எனக்கு பொதுவாக எப்பயுமே கோவம் வராது, ஆனால் அந்த ரோட்டில் மட்டும் பயங்கரமாக என்ன ஆகும், கோவம் வரும். சுதா சொல்லுவா, எல்லா இடத்துலையும் பொறுமையாக இருக்கிறீங்க, ஆனால் அந்த ரோட்டில் மட்டும் என்ன பண்ணுறீங்க, ஆமாம் எருமா மாடு அப்படி இப்படின்னு எவனாவது ஒருத்தனை போட்டு திட்டுறோம். இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த 7 daysல எனக்கு ஒரு 2-5-6 வருஷத்துக்கு ஒட்டு மொத்தமாக வந்த எல்லா சோதனையும் சேர்ந்து 7 நாளில் நான் வண்டி ஓட்டும் போது வந்துச்சு. சம்மந்தம் இல்லாமல் எவனாவத்தான் வருவான், ஒருத்தன் வந்து தேவையில்லாமல் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வருவான் பின்னாடி. மெயினாக வந்து எனக்கு ரோட்டில் தான் இந்த டிஸ்டர்பன்ஸ் எனக்கு இருந்துச்சு. உங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நல்லா கவனிக்கணும். என்னன்னா, நான் நீங்கள் வேறு எந்த ஜபம் பண்ணும்போது உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு அது வேணும் இது வேணும், நீங்கள் ஒரு விஷயத்துக்காக ஜோம் பண்ணும்போது நீங்கள் உங்களை தொடவே மாட்டான். ஆனால் நீங்கள் எப்போ பரிசுத்தத்திற்காக நீங்கள் ஜோம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே அவனுக்கு தெரிஞ்சிடும், ரைட்டரா இவன் நம்மளுடைய கவுண்டிலிருந்து, நம்மளுடைய எல்லையிலிருந்து என்ன பண்றான், கொஞ்சம் வெளியே போக, இவன் நம்ம பிடிப்புகளையே வைக்கணும்னு பார்த்தா முடிய மாட்டேனுதே, நம்ம கையை விட்டு நழுவி போயிட்டே இருக்கிறானேன்னு சொல்லி அவன் மனிதர்கள் மூலமாக கண்காணித்து கொண்டு நம்மளை என்ன பண்ணுவான், ரொம்ப ட்ரிகர் ஆயிடுவான், ரொம்ப கோவப்படுத்துவான். ஆனா ஏதோ ஆண்டவர் கிருபையில அந்த ஒரு வாரம் இல்லை, இனிமேலும் நான் தான் யோசிச்சிருக்கிறேன். இனிமேலும் நான் இந்த பிரேயரை கண்டினியூ பண்ணும்போது நான் என்ன பண்ண போறது இல்லை, ஆமாம் கோவப்பட போகிறதே கிடையாது. நீ என்னதான் என் வாயிலிருந்து வார்த்தையை பிடுங்கணும்னு நினச்சாலும் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவே வராது. நல்லா கவனிக்கணும். நான் சொல்றது இது புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரகிள் வந்து ரொம்ப ரியலுங்க, ரொம்ப ரொம்ப நிஜமான ஒரு போராட்டம். நீங்கள் ஒரு வாரம், சீரியஸாக சொல்கிறேன், உங்களுக்கு சேலஞ்ச் விடுறேனே, ஒரு வாரம் ஜெபத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஓகே, மற்ற ஜெபம் இல்லாதவங்களுக்கு நீங்கள் ஒரு வாரம் மனசு நிர்ணயம் பண்ணி ஆண்டவருக்கான காரியத்தை மாத்திரம் நான் செய்வேன், தேவையில்லாத எதுவுமே பேச மாட்டேன்னு ஒரு வாரம் நீங்கள்
இருந்து பாருங்களேன், உங்களால முடியுமான்னு பாருங்க. போறவன் வரவெல்லாம் நம்மளை பார்த்து திட்டுவான். தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் நம்மளை தேடி வரும். நம்ம ஒரு பிரச்சனையும் தலையிட்டு இருக்கவே மாட்டோம், ஆனா நம்மளை தேடி வரும். ஏன் தெரியுமா? சத்ருவானவனுடைய வல்லமைகள் இவ்விதமாக நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறது. அவன் பல இடங்களிலிருந்து பல மனிதர்கள் மூலமாக நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான். ஏசப்பா சொன்ன ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. நாங்கள் பிரேயர்ல திரும்ப திரும்ப சொல்லி அதற்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம் அந்த 7 நாட்கள்ல. என்ன தெரியுமா ஏசப்பா சொன்னாரு? இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்தில் எனக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ ஏசப்பா அந்த அளவுக்கு தான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாரு? பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அவர் என்ன சொல்ல முடியும் தைரியமா? அவர் என்ன சொன்னாரு? அவனுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இப்படி நம்மளால சொல்ல முடியுமா? எப்படிங்க கோவப்படாம இருக்க முடியுதும்? அவர் மாதிரி இவர் மாதிரிலாம் வேணாம், ஏசப்பாவை மாதிரியே வச்சுக்கோ. எப்படிங்க கோவப்படாம இருக்க முடியும்? எப்படிங்க ஒரு இது பண்ணாம இருக்க முடியும்? எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? பாருங்க, இது எல்லாமே தந்திரமாக பிசாசானவன் நமக்குள்ள வந்து ஒரு அந்த ஜென்ம சுபாவத்தை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறான். நீ சாதாரணமான மனுஷன், உன்னாலாம் பெர்ஃபெக்டாலாம் இருக்க முடியாது. ஆனா ஏசப்பாவை ரொம்ப பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறார். அவர் பரிசுத்தரா இருக்க நீங்களா பரிசுத்தமா இருங்கள். அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்ற, உங்கள் பிதா சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் சர்க்குணராய் இருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெர்ஃபெக்ஷன் ஜீசஸ் இல்ல, ஃபாதருடைய பெர்ஃபெக்ஷன் உங்களுக்கு வேணும்ன்றார். ஜீசஸே சொல்லி கொடுக்குறாரு. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் அது. ஏன் முடியாததை எதுக்கு ஏசப்பா நம்ம கிட்ட சொல்லணும்? நம்மளால முடியும்ன்றனால தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனா நம்ம அதற்கான முயற்சிகள் என்ன பண்றது இல்லை, எடுக்கிறது இல்லை. சாதாரண மனிதனை பார்த்து அவனை மாதிரி நம்மளும் இருந்துட்டு போயிடுவான்ப்பா, நமக்கு எதுக்கு இந்த வேண்டாத பிரச்சனை? ஆமா, வேலியில போற அதை எடுத்து நம்ம வாழ்க்கைக்குள்ள விட்டுக்கிட்ட மாதிரி தானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்படிதான் நம்ம நிறைய வந்து டிஃபென்சிவ் பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த நாட்களில் நம்ம செய்ய வேண்டியது அஃபென்சிவ் பிரேயர். அஃபென்சிவ்னு என்னதுங்க? போய் தாக்குதல் பண்றது. டிஃபென்சிவ்னு என்ன அர்த்தம்? வர்ற பிரச்சனையை மாத்திரம் அப்படியே பாதுகாத்துக்கிட்டு அப்படியே நம்ம எல்லைக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறது. நம்ம என்ன பண்றோம்? டிஃபென்சிவ் பிரேயர்னா நம்ம எல்லையை விட்டு வெளியே போய் அவனை அடிச்சு நொறுக்கிட்டு வர்றது. நான் சொல்றது புரியுதுங்களா? இதுதான் ஜெபிக்கிற ரெண்டு கூட்டம் இருக்குது. ஒன்று தன்னுடைய எல்லையை காத்துக்கொண்டு வர்ற பிரச்சனையை உள்ள வராம தடுக்கிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இங்க இருந்து வெளியே போய் அந்த கூட்டத்தை அடிச்சு நொறுக்கிட்டு வர்ற கூட்டம். இப்ப நீங்க எப்படிப்பட்டவங்களா? நான் இங்கே இருந்துக்கிறேன்னா அப்படியே இருந்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை, அவங்களை யாரும் கம்பல் பண்ணல. ரெய்னார்ட் பாங்கே என்கிறதான ஒரு தேவ மனிதன் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொன்னார். சரிங்களா? அவருடைய இன்டர்வியூல ஒரு காரியத்தை கேட்கும் போது அவர் சொன்னாரு, உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம், உங்களுடைய ஊழியத்தினுடைய நோக்கம் என்ன? அவர் அழகா ஒரு காரியத்தை அவர் ஒரு பிக்சரைஸ் பண்ணார். நான் சொல்றதை அப்படியே கற்பனை பண்ணுங்க. நரகத்தினுடைய வாசல் இருக்குல்ல, நரகத்துக்கு ஒரு வாசல் இருக்கும். இந்த நரகத்துக்கு வாசல் ஒட்டி ஒரு டென்ட் போட போறேன். டென்ட் போட்டு அங்க உள்ள போய் உளறவனை தரன்னு வெளியே இழுத்துட்டு வர போறேன். இழுத்துட்டு வந்து நீ அங்க போகாதரா அப்படின்னு சொல்லி பரலோகத்துக்கான வாசலை அவனுக்கு காண்பிக்க போறேன். இதுதான் என்னுடைய ஊழியம் அப்படின்னாரு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு விளக்கம் பாருங்களேன். எவ்வளோ அவருடைய லைஃப் பயங்கரமா. இப்போ ரீசெண்டாக ஒரு கோவிட் டைம்ல, அதுக்கு முன்னாடி 2020 அவர் இறந்தார். வல்லமையான ஒரு தேவ மனிதன் ரெய்னார்ட் பாங்கே. அவரால் தான் ஆப்பிரிக்கா கண்டத்திலேயே ஆப்பிரிக்கா கான்டினென்ட்ல நிறைய தேசங்கள்ல பல எழுப்புதல்கள் ஏற்பட்டிருக்கிறது, பலர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, நிறைய காரியங்கள் நடந்திருக்கிறது. இப்போ இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் எல்லாமே இவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க தெரியுங்களா? டிஃபென்சிவா தங்க எல்லைக்குள்ள இல்லை, அஃபென்சிவா போய் சத்துருடைய கோட்டைகளையும் தகர்த்து போய் அங்கிருந்து ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக எடுத்துட்டு வந்தவங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏன் ஆத்மாவை காத்துக்கிறதே பெருசு, இதுல நான் எங்க ஏன் எல்லையிலிருந்து வெளியே போய் இன்னொருத்தனுடைய ஆத்மாவை நான் எங்க காப்பாத்திட்டு வர்றது? இப்படி நம்ம இப்படி நம்ம யோசிக்கிறனாலதான் நம்மளால ஜெயமான ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடிகிறது இல்லை பிரியமானவர்களே. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நம்மளுடைய நிலைப்பாடு என்னன்றதை நம்ம புரிந்து கொள்றோம். சபையின் மூலமாக அந்த அனந்த ஞானமானது கிறிஸ்துவின் மூலமாக, சபையின் மூலமாக, கிறிஸ்துவின் நிமித்தமாய் சபையின் மூலமாக இந்த பூமிக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அது இந்த பூமிக்கு பைத்தியமாக இருந்தாலும் அதை கர்த்தர் இந்த நாட்களில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சு இந்த யுத்தத்தில் நாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு, வெற்றியா இருக்கிறதுக்கு ஒரு 5 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதோடு முடிக்க போகிறேன். எபிரேயர் 12:1-2 வசனங்களை வாசிப்போம். ஆகையால் சேர்ந்து வாசிப்போம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். சகோதரர் சங்கீதத்தில் பேசும்போது சொன்னாங்க, நமக்கு முன்பதாக சாட்சிகள் என்ன பண்றாங்க? திரளான சாட்சிகள் இருக்கிறாங்க. கெட்ட சாட்சி இருக்குது,
நல்ல சாட்சியும் இருக்குது. இப்போ நல்லா கவனிக்கணும். இதை நான் இப்படி இமேஜின் பண்ணேன், சரிங்களா? இது வசனத்துல இல்லை, பட் வசனத்துல இருக்கிறதுனால எனக்கு ஒரு சின்ன இமேஜினேஷன் இந்த வசனத்தை எடுக்கும் போது வந்துச்சு. என்னன்னா கவனிங்க, இப்போ நமக்கு எதிராக கிரியை செய்யற இந்த சேனை எத்தனாவது வானத்துல இருக்குன்னு சொன்னேன்? 2வது வானத்துல இருக்கு. மரித்து போனவங்க, ஆண்டவருக்குள்ள மரிச்சவங்க எந்த வானத்துல இருக்காங்கன்னு சொன்னேன்? 3வது வானத்துல, பரதீசத்துல இருக்கிறாங்க. இப்போ இவங்க திரளானவர்கள் சூழ்ந்து நிற்கிறாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க இருந்து இப்போ உதாரணத்துக்கு எங்க பாட்டி, எங்க தாத்தா, எங்க அம்மாச்சி, எங்க தாத்தாலாம் ஆண்டவருக்குள்ள மரிச்சிட்டாங்க. இது இமேஜினேஷனுங்க, இது வசனத்தில் பைபிள் வசனம்லாம் நான் சொல்ல, ஒரு இமேஜினேஷன். இப்போ என்னுடைய புரிதலின்படி நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அவங்க அங்கிருந்து 3வது வானத்துல இருந்து என்னை என்ன தெரியுமா பண்றாங்க? என்னை உற்சாகப்படுத்துறாங்க. எனக்காக அவங்க ஜெபிக்கலாம் முடியாது. கத்தோலிக்கர்கள் இந்த இந்த கான்செப்டை உள்ள கொண்டு வந்தாங்க. என்னன்னா, செத்து போனவன் நமக்காக ஜெபம் பண்ணுவான், புனித மரியாள் எனக்காக வேண்டுவாள், அந்தோனியார் எனக்காக வேண்டுவார். இதெல்லாம் வேலைக்காக. செத்து போனவன் ஒரு நாள் நமக்காக ஜெபம் பண்ண முடியாது. ஆனா மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்து கொண்டு நம்மளை என்ன பண்றாங்களா, 3rd ஹெவன்ல இருந்து, நல்லா கவனிக்கணும், ஆண்டவருக்குள்ள மரிச்சவங்க நம்ம என்ன பண்றாங்க, நம்மளை என்கரேஜ் பண்றாங்க. கம் ஆன் பில்லி, யூ கேன் டூ இட். ஓட்டப்பந்தயத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கமான் கமான் ஜெயிச்சிரு, நீ ஃபர்ஸ்ட் வர முடியும், உன்னால முடியும்னு அவன் என்கரேஜ் பண்றாங்க. அங்கிருந்து ஒரு சத்தம், 2வது வானத்திலிருந்து இன்னொரு சத்தம், பில்லியா, டேய் நீ எவ்வளோ பெரிய பித்தலாட்டக்காரன்னு எனக்கு தெரியாதா? நீ பெரிய உத்தம நாட்டம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிற, ஓடிக்கிட்டு இருக்கிற, உன்னுடைய அந்த டைம்ல அந்த காலத்துல நீ என்ன ஐயக்கத்தனம் பண்ண எனக்கு தான் தெரியும் அப்படின்னு 2வது வானத்திலிருந்து அந்த சத்தம் வரும். இப்போ கவனிங்க, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் 3வது வானத்திலிருந்து நம்மளை உற்சாகப்படுத்துகிறதா இருக்குதான். 2வது வானத்திலிருந்து இந்த திரளான சேனை நம்மளை உற்சாகப்படுத்துறது இல்லை, என்ன கீழே விழத்தள்ள பார்க்குது, என்ன கீழே விழத்தள்ளி மண்ணை கவ்வ பார்க்குது. இப்போ நல்லா கவனிக்கணும், நான் எதற்கு நான் இணங்க போறேன், எதற்கு நான் விட்டு கொடுக்க போறேன்? ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ரொம்ப அழகா சொல்றாரு. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க, செமையான ஒரு வசனம். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்களேன், பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட் அவர் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 9வது வசனம், அதுல கடைசி லைனை மட்டும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4:9, நாங்கள் உலகத்திற்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஒரு 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 ஸ்கிட்டா, அது என்னது, கோட் ஒன்று சொன்னார். ஆல் த வேர்ல்ட்ஸ் இஸ் த ஸ்டேஜ் அண்ட் ஆல் மென் அண்ட் விமென் ஆர் ஆக்டர்ஸ். உலகம் ஒரு நாடக மேடை, அதிலே மனிதர்களாகிய நாம் நடிகர்களாக இருக்கிறோம். ஆக்சுவலி அந்த ஃபேக்டை பால் முதல்ல சொல்லிட்டார், வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொல்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். நாங்க எங்களை மனுஷங்களாகிய நாங்க உலகத்திற்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க. பூமின்றது என்ன தெரியுமா, நாடக மேடை. இப்போ பில்லி ஆகிய நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு நான் பரலோகத்துக்கு போக போறேன்னா, அந்த யுத்தத்தில் ஜெயிக்க போறேனா அப்படின்றதையும் வேடிக்கை பார்க்குறாங்க. 2வது வானத்திலிருந்து என்னை குறை சொல்லி, என்னை குற்றம் சொல்லி, என்னை கீழே விழத்தள்ளும்படி 2வது வானத்திலிருந்து ஒரு கூட்டம் எனக்கு எதிராக செயல்படுகிறது. ஆக மொத்தம் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பில்லியை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் பார்க்குறாங்க. ஜேம்ஸை பார்க்குறாங்க, பிரவீனை பார்க்குறாங்க, சூர்யா, நம்ம எல்லாரையும் பார்க்குறாங்க. என்ன தெரியுமா, இவன் தன்னுடைய ஓட்டத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்வானா, இல்லை ஓட்டத்தில் கீழே விழுந்து மண்ணை கவுவானா? இதை வந்து ரொம்ப ஆயத்தத்தோடு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நமக்கு முன்னாடி நல்ல விதத்தில் மரிச்சவங்களும் அவங்கள மாதிரியே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நம்மளுடைய குறிக்கப்பட்ட காலத்தில் வந்து சேரணும்னு அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. 2nd ஹெவன்ல இருக்கிறதான அசுத்த வல்லமைகள், பிசாசின் ராஜ்யம், அது என்ன எதிர்பார்க்குது, இவனை விட்டுறவே கூடாது, இவனுடைய ஆத்மாவை என்ன பண்ணு, புடிச்சு பின்னாடி இழுடா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து முயற்சி பண்ணுகிற ஒரு கூட்டமும் இருக்கிறது. ஸோ இவ்விதமாக நீங்கள் இருக்கும் பொழுது இந்த யுத்தத்தில் நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும்? 5 முக்கியமான காரியங்களை சொல்ல போறேன், டக்கு டக்குன்னு எழுதிக்கோங்க, நான் அது ஸ்லைட்ல போடல. முதலாவது, what makes you success in spiritual warfare? ஆவிக்குரிய யுத்தத்தில் உங்களை ஜெயிக்கிறவனாக மாற்றுகிற காரியம் என்ன? 5 காரியங்களை வேகமாக சொல்ல போகிறேன். முதலாவது சகிப்புத்தன்மை, endurance. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3வது வசனம். நீங்க பைபிள் எடுக்க வேண்டாம், அது ஸ்லைட் அது நோட் மட்டும் பண்ணிக்கோங்க, அந்த வசனத்தை ஸ்லைட்ல போடுவாங்க. 2 தீமோத்தேயு 2:3 வாசிக்கலாமா? நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. நல்லா கவனிக்கணும், இந்த தீங்குன்றது பிசாசினால வர்ற தீங்கு கிடையாது. போர் சேவகனாக நீங்கள் இருந்து, போர் சேவகன் என்ன அர்த்தம், வாரியரா. நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நிறைய பேர்
டிஃபென்சிவா இருக்கிறவங்க வேற, அவங்கெல்லாம் போர் சேவகன் கிடையாது. அவங்க வந்து தங்களுடைய எல்லையை காத்துக்கிறவங்க. யார போர் சேவகன் சொல்லுவோம்? எதிரியினுடைய எல்லைக்குள்ள போய் சண்டை போட்டுட்டு வர்றவன தான் யாருன்னு சொல்லுவோம்? போர் சேவகன் சொல்லுவோம். சும்மா எல்லாருக்கும் போர் சேவகன் பட்டம் கொடுத்துட முடியாது இல்லையா? போர் சேவகனுடைய பட்டத்தை he has to earn it. அவன் அதை பெற்றுக்கொள்ளணும். அதை பெற்றுக்கொள்வது அவன் கஷ்டப்படணும். அப்ப முதலாவது சகிப்பு தன்மை வேணும். தீங்கு அனுபவி. என்ன தீங்கு? நீதியின் நிமித்தமாய், பரிசுத்தத்தின் நிமித்தம். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, ரோட்ல நான் போறேன், என்னைய ஒருத்தன் சும்மா திட்டுறான், இல்ல ஏதோ ஒன்று திட்டிட்டு போறான். இப்ப நாங்க என்ன பண்றேன்? நின்று என்னால திட்டுறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு செகண்ட் கூட ஆகாது. ஆனா நான் என்ன பண்றேன்? அதை நான் அனுபவிக்கிறேன். ஏன்? நான் பரிசுத்தமா வாழ்றது நிமித்தமா பிசாசு ட்ரிகர் ஆகி ஏதோ ஒரு ஏஜென்ட்டை எனக்கு அனுப்புறான், எனக்கு விரோதமான ஒரு மனுஷன் அனுப்புறான். நான் அதனால என்னுடைய பரிசுத்தத்தை நான் என்ன பண்ண போறது இல்லை, இழந்து போக போறது இல்லை. அப்ப நான் என்ன பண்றேன்? இவ்விதமா என்னுடைய வாழ்க்கையில சகிப்புத்தன்மையை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஸோ உங்களுக்கு அந்த என்டியூரன்ஸ் இருக்கணும். எந்த தீமை வந்தாலும் கர்த்தருக்காக நான் சகிப்பேன் அப்படின்ற ஒரு சகிப்புத்தன்மை. இரண்டாவதா வெறுப்பு நமக்கு இருக்க வேண்டும். வெறுப்பு, ஆமா, ஹேட்ரட்னு சொல்றோம் பார்த்தீங்களா? வெறுப்பு இருக்கணும். என்னது வெறுப்பா? எப்பா வெறுப்பு இல்ல இருக்கக்கூடாதுன்னு ஜோம் பண்ற இந்த வெறுப்பு வேற, இது வேற வெறுப்பு. சங்கீதம் 139:22 பா, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா? ஸ்லைட்ல இருக்கு, நீங்க பாருங்க. சங்கீதம் 139:22 முழு 139:22 பா. முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன், அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். தாவீது சொல்றாரு. யார? மனுஷன் இல்ல. அவர் காலத்துல அவர் எப்படியோ அவர் சொல்லிட்டு போனா, ஆனா இப்போ நம்ம ப்ராப்பரா இன்டர்பிரட் பண்ணுவோம். இவர் யார பகைஞராக என்ன சொல்றாரு? பிசாசனுடைய காரியங்களை நீங்க முழு பகையை என்ன பண்ணுங்க, அவங்கள பகைச்சிடணும். உங்களுக்கும் அவனுக்கும். அப்பதான் உங்களால தைரியமா சொல்ல முடியும். ஜீசஸ் சொன்ன மாதிரி, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு வெறுப்பு வரணும். மனுஷன் மேல இல்ல, பிசாசின் கிரியைகளின் மேலே, சத்ருவின் மேல நமக்கு ஒரு வெறுப்பு வரணும். மூணாவதாக நமக்கு ஒரு அறிவு இருக்கணும். எதை பத்தி அறிவு? உலக அறிவு எல்லாம் நல்லா சூப்பரா இருக்குது. யூடியூப் ஓபன் பண்ணாலே உலக அறிவு தான். அப்படியே டான்னு கொட்டுது, மூளையெல்லாம் பொங்கி வலியுது, அறிவா கொட்டுது. ஆனா பிசாச பத்தியதான எந்த அறிவு நமக்கு இல்லவே இல்லை. 2 கொரிந்தியர் 2:11 வாசிப்போம். மூணாவதா அறிவு. 2 கொரிந்தியர் 2:11 வாசிக்கலாமா? சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசு என்னென்ன தந்திரங்கள் எல்லாம் பண்றானோ அது எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணிருக்கணும்? தெரிஞ்சு வச்சிருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ நம்ம சர்ச்சில் வந்து அந்த யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆவி இந்த ஆவின் வரிசை ஆவியா இருக்கும். என்னையா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் ஆவின்னு பேசிட்டு இருக்கீங்க. நம்ம செய்யற ஒரு காரியம் என்ன தெரியுமா? பிசாசுடைய டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸை நம்ம எக்ஸ்போஸ் பண்றோம், வெளிப்படுத்துறோம். அவ்வளவுதான். நம்ம பிசாசுக்கு புகழ்ச்சி கொடுக்கறது இல்லை. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? அவனுடைய தந்திரங்களை மனுஷனுக்கு தேவைப்படுகிற ஆவிக்குரிய அறிவாக நாம் கற்றுக் கொடுக்கிறோம். இதுதான் நம்ம செய்யற ஊழியம். நம்ம சபையில இந்த பலிபீடத்திலிருந்து பேசப்படுகிற வார்த்தைகள் அதற்காக தான். அஃப்கோர்ஸ் தேவனை அறிகிற அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம், அதுதான் ஃபர்ஸ்ட். ஆனா இந்த யுத்தத்தில் நீங்க ஜெயிக்கணும்னா ரெண்டாவது முக்கியமான விஷயம், உங்களுடைய எதிராளியை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். சாத்தானுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஸோ அதை நம்ம இக்னோர் பண்ணிடக்கூடாது. நிறைய பேர் அது வரும், அது ஓரம் கட்டி வை, ஆண்டவரை மகிமைப்படுத்து, துதி, எல்லாம் சரியாயிடும். அஃப்கோர்ஸ் அதெல்லாம் ஓகே தாங்க. நீங்க பிசாசு உங்க எதிராளி யாருன்னே தெரியாம நீங்க எப்படி போய் சண்டை போடுவீங்க இல்லையா? ஸோ ஆகையினாலே நம்ம எதிராளி யாருன்றது நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆகையினாலே அதையும் நம்ம பிரதானப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஸோ மூன்றாவதா அறிவு. நான்காவதா விடாமுயற்சி. சங்கீதம் 18:37 சங்கீதம் 18:37 சேர்ந்து வாசிப்போம். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடித்தேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் நான். இவ்வளவு சூப்பரான ஒரு வசனம் பாருங்க. என் சத்துருக்களை சும்மா அடிச்சு விரட்டுறது மாத்திரம் இல்ல, கவனிக்கணும். என்னவா? இப்போ இந்த டிஃபென்சிவ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க? பிசாசு வந்தா விரட்டுவாங்க. ஆனா வாரியர் என்ன பண்ணுவாங்க? அஃபென்சிவா பண்றவங்க துரத்திட்டு போய் அடிச்சு நொறுக்கி அவனை வெட்டி அவனை கொன்னு போடுற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? துரத்துவாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? இது பேர் தான் என்னது? விடாமுயற்சி, பெர்சிஸ்டன்ஸ். தொடர்ச்சியாக நம்முடைய ஜபங்கள் இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக நம்முடைய ஜபங்கள் சத்ருவுக்கு விரோதமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஐந்தாவதா கடைசியா இருக்கக்கூடிய காரியம் தனித்து இருத்தல், பிரிந்து தனித்திருத்தல், செப்பரேஷன். 2 தீமோத்தேயு 2:4 சேர்ந்து வாசிக்கலாம். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும்
தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கெடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். தண்டுனா அதாவது அந்த ஆர்மி கேம்ப். இப்போ நான் நானே போய் ஒரு ஆர்மியில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டேன்னா என்னுடைய சொந்த வேலை வீட்டு வேலையெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். என்னுடைய பிரதானமான வேலை என்னது, என் ஆர்மிக்காக நான் எதில் ஆர்மியில் ஜாயின் பண்ணியிருக்கணும் அந்த ஆர்மியில் போய் நான் வேலை செய்யணும். ஆமாம், என்னுடைய நோக்கம் என்னவோ, என்னுடைய அப்ஜெக்டிவ் என்னவோ அதை நோக்கி தான் நான் போகணும். இப்போ என்ன கர்த்தர் போர் சேவகனாக தன்னுடைய சேனையில் என்ன பண்ணியிருக்கிறாரு, இணைச்சிருக்கிறார். இப்போ நான் செய்ய வேண்டியது போய் தேவையில்லாத காரியங்களை போய் நான் என்ன பண்ணக்கூடாது, மூக்க நான் நுழைக்க கூடாது. அது எல்லாமே தேவையில்லாத காரியங்கள். தன்னை சேவகம் எழுதி கொண்டவனும் பிழைப்பு கெடுத்த அலுவல்களில் சிக்கி கொள்ள மாட்டான். பிழைச்சா மட்டும் போதும் அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்க மாட்டான். அவன் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, எனக்கு குறிக்கப்பட்டதான இந்த காரியத்தில் நான் முனைப்போடு நின்று நான் செய்து முடிப்பேன். எங்க ஆர்மி மேனுக்கு அதுதானே ஒரு அழகு, அதுதானே போலீஸ்காரங்களுக்கு ஆர்மிக்காரங்களுக்கு அதுதான் அழகு. போலீஸ்காரன் ஒரு குறிப்பிட்ட லெவலில் அப்ரேஷன் எழுந்த உடனே என்னடுவாங்க, ரிட்ரீவ் ஃபால் பேக்ன்ற எல்லாம் பேக்கு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் தாங்க முடியலன்னா அடுத்த ஆர்மியை கூப்பிடுவா. ஏன்னா ஆர்மி மாத்திரம் தான் எந்த ஒரு ஊர்லேயுமே பிரச்சனை வந்தால் ஃபர்ஸ்ட் போலீஸ் தானே போவாங்க. கரெக்டு தானே? எடுத்தோடனே ஆர்மி வருவாங்க. போலீஸால தாக்கு பிடிக்க முடியாது, உடனே என்ன பண்ணுவாங்க, அடுத்ததான் ஆர்மியை கூப்பிடுவாங்க. ஏன்னா ஆர்மியினுடைய ஆக்சுவல் ஒரு நிலைப்பாடை என்னங்க, அவங்க ஒரு காலும் பின்வாங்கவே, உயிரே போனாலும் பரவாயில்ல அவன் பின்வாங்கவே மாட்டான். இதுதான் ஆர்மி. இப்போ அப்படிப்பட்டவங்களா தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். உயிர் போகிறதுக்காக கிடையாது, நம்மளை ஜெயிக்கிறவர்களாக, முற்றிலும் நமக்கு எதிராக இருக்கிற சேனையை வெட்டும்படியாக, அவர்களை நம்ம நிர்மூலமாக்கும்படியாக நம்ம எதற்காக நாம் சேவகம் எழுதி கொண்டோமோ, எந்த சேனையிலே நாம் இணைந்திருக்கிறோமோ அந்த சேனையிலே நாம் நிர்ணயத்தோடு ஓட போகிறோம். யாரும் எழுந்து நிற்கலாமா? நம் தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு முக்கியமான ஒரு சில காரியங்களை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். 2ஆம் வானம் என்றால் என்னன்றதை பார்த்தோம். 2ஆம் வானத்திலிருந்து கிரியை செய்கிற வல்லமைகளை பற்றி பேசினேன். அதே போல 3ஆம் வானத்தில் இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம். அந்த 3வது வானத்தில் போறதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டு காலங்களில் என்ன நிலைப்பாடுன்றதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம் இந்த 2வது வானங்களில் இருக்கிறதான ஒவ்வொரு அதிகாரங்களும் துரைத்தனங்களும் ஒவ்வொரு லெவலில் எவ்விதமான கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறதுன்றதை பார்த்தோம். இப்போ இதையெல்லாம் தாண்டி நம்ம இந்த 2வது வானத்தை தாண்டி நம்முடைய ஜபங்கள் மேலே போக வேண்டும். நம்முடைய ஜபங்களுக்கான பதில் இந்த 2வது வானத்தை தாண்டி கீழே வரணும். ஆகையினாலே நம்முடைய ஜபங்கள் சாதாரணமான ஜபங்களாக இருக்கக்கூடாது, அவை விடாப்பிடியான வைராக்கியமான ஜபங்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஜபம் ஜபிக்கிறவர்களால் மாத்திரம்தான் இந்த கடைசி நாட்களிலே விசுவாசத்தையே காத்துக்கொள்ள முடியும். ஏன்னா மற்றவங்கலாம் ஜெபம் பண்ணுவாங்க, ஜபத்துக்கான பதில் வராதப்போ அவங்க விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட மனநிலை இருந்தால் மாத்திரம்தான் நம்ம தொடர்ச்சியாக பதில் வரத்தக்கதாக ஜபிக்க முடியும், விசுவாசத்திலையும் நம்மளால நிலைத்திருக்க முடியும். கடைசி 5 காரியங்களை உங்களுக்கு நான் சொன்னேன். முதலாவது சகிப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா சத்ருவை முழு பகையாய் நாம் வெறுக்க வேண்டும். மூன்றாவதாக அவனுடைய தந்திரங்களை குறித்த ஒரு அறிவு வேண்டும். 4வதாக விடாமுயற்சி நமக்கு இருக்க வேண்டும். 5வதாக நாம் தனித்திருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய், நம்ம எந்த சேனையில கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறாரோ அந்த சேனையில உண்மை உள்ளவர்களாய் இந்த சேனையில நாம் யுத்தத்தை செய்ய வேண்டும். ஆகையினால் நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறதான அழைப்பு ரொம்ப கனமான ஒரு அழைப்புங்க, ஒரு கனமான ஒரு ஊழியம். சும்மா சாதாரணமா பெயர் கிறிஸ்தவங்களா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு கணக்கு கொடுக்கறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல. நம்மளை கர்த்தர் ஒரு சேனையாக மாற்ற விரும்புகிறார். இந்த கடைசி நாட்களிலே சத்ருவின் தந்திரங்களும் சத்ருவினுடைய போராட்டங்களும் அதிகமாக இருப்பதினாலே அதற்கு ஏற்றவாறு நம்முடைய ஜபங்கள் இருக்க வேண்டுமே ஒழிய, ஏதோ நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் தெரிஞ்சு கொண்ட சத்தியத்தை வச்சுக்கிட்டோம், ரட்சிக்கப்பட்ட நாளில் ஜபிக்கிற ஜபங்களை வச்சுக்கிட்டோம், இப்போலாம் என்னோட காலத்தை ஓட்ட முடியாது, நான் விசுவாசியா இருக்க முடியாது, நான் இந்த நாட்களிலே என் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும்னா, தேவன் மேல இருக்கிற என்னுடைய வைராக்கியத்தை நான் காத்துக்கொள்ளணும்னா என்னுடைய ஜப வாழ்க்கை அக்கினியாக மாற்றப்பட வேண்டும். எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி கொழுந்து விட்டு எரிய வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய தெய்வீக பிரசன்னத்தை சுமக்கிறவனாக நான் மாற்றப்பட வேண்டும். இவை இருந்தால் மாத்திரமே இந்த நாட்களிலே நான் தேவன் விரும்புகிற அவருடைய பாத்திரமாக, உபயோகத்திற்கு அவருடைய பிரயோஜனத்திற்கான பாத்திரமாக என்னால் மாற்றப்பட முடியும். ஆகையினால் இந்த நாளில் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? கர்த்தாவே, இந்த நாளில் ராஜா நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக
உமக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிற இந்த பெரிய போராட்டத்தை கர்த்தர் எங்களுக்கு காண்பிச்சிருக்கிறீங்க. அந்த தானியேலுடைய அந்த தீர்க்கதரிசன புத்தகத்துல நடந்த அந்த காரியத்தை நாங்க பார்க்கிறோம். இது எங்களுடைய மாம்ச கண்ணினாலே பார்க்க முடியலனாலும் ஆவி நிலையிலே நடக்கக்கூடிய போராட்டங்கள் இவைதான். இவைகளை புரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு தெளிவை, ஒரு புரிதலை எங்க சபை மக்களுக்கு நீங்க தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இதை புரிந்து கொண்டவர்கள் இதற்காக வைராக்கியமாய் எழும்பி தங்களை இந்த கர்த்தருடைய சேனையில இணைத்துக் கொண்டு எதிராளியினுடைய திட்டங்களை மேற்கொள்ளத்தக்கதான வைராக்கியம் உள்ளவர்களாய் எழும்பி ஜெபிக்க கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. ஒவ்வொருவருக்கும் அந்த வைராக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சத்துருனுடைய சேனைகளை எதிர்த்து நிற்கத்தக்கதாக, சத்துருனுடைய திட்டங்களை புரிந்து கொள்ளத்தக்கதாக, அவை எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெபிக்கிற ஒரு அதிகாரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். காரணம், நீர் எங்களை உன்னதங்களிலே உம்மோடு கூட அமரச் செய்திருக்கிறீர். ஆவி நிலைப்பாட்டிலே அப்பா நாங்க உம்மோடு கூட உங்களுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு எங்களுடைய ஜெபங்கள் அப்படிப்பட்டதா இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்க ஏதோ வெறுமனே அப்பா வார்த்தைகளை அப்பா நாங்கள் உளறுகிறவர்கள் அல்ல. நாங்க வெறுமனே ஏதோ கற்பனையாக ஜெபிக்கிறவர்கள் அல்ல. நாங்கள் அப்பா உண்மையான ஆவி நிலையை புரிந்து கொண்டு கண்கள் திறக்கப்பட்டவனாகி அப்பா பீலேயாமை போல நாங்களும் சொல்றோம், கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிற மாதிரி நாங்களும் இப்ப ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களாக எங்களுக்கு எதிராக இருக்கிறதான இந்த போராட்டங்களை அறிந்து இவைகளை மேற்கொள்ளத்தக்கதான அதிகாரத்தையும் வல்லமையோ நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இந்த பூமியிலே மாம்சத்திலே நாங்கள் வாழ்கிற இந்த நாட்களிலே அப்பா உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி உம்முடைய பிரயோஜனத்திற்காக அடைக்கப்பட்ட நாங்க உங்க சித்தத்தை செய்யும்படி நாங்கள் எவ்வளவு வைராக்கியமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு நாங்கள் உமக்காக எழும்பி நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்பா வெறுமனே தங்களுடைய எல்லைகளை பாதுகாக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அப்பா தங்களுடைய எல்லைகளை விட்டு வெளியே வந்து அப்பா இந்த அப்பா அழிந்து போக கொண்டிருக்கிறதான இந்த ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படியாக அப்பா ஒரு பெரிய சேனையாய் எழும்பும்படியாக இந்த நாள் எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உருவாக்குங்க ஆண்டவரே. நாங்க எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், ஆவிக்குரிய நிலையிலே அப்பா நாங்கள் எங்கே உயர்த்தப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகையினாலே நாங்கள் சோர்ந்து போக போவதில்லை, நாங்கள் துவண்டு போக போவதில்லை. எங்களுடைய ஜெபத்திற்கான பதில் வரவில்லை என்றாலும் நாங்கள் தொடர்ந்து ஜெபத்திற்கான பதில் வரும் வரைக்கும் இன்னும் விசுவாசத்தோடு நாங்கள் வைராக்கியமா காத்திருந்து ஜெபிக்க அந்த ஜெப ஆவிய அந்த ஜெப அபிஷேகத்தை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நீர் ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனால் இந்த செய்தியை கேட்டவர்கள், கேட்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள் யாராக இருந்தாலும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலோ அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவீராக. உம்முடைய ஆவியினால நீர் இதை செய்து முடிப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய வருகை நாட்கள் சமீபமாய் இருப்பதனால சத்ருவின் தந்திரங்கள் எவ்வளவு கொடிதா இருக்கிறது அதையெல்லாம் அறிந்த மனிதர்கள் நாங்கள். அப்பா நாங்க வெறுமனே சாதாரணமான ஏதோ பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறது உங்களுடைய சித்தம் இல்லை. இது உமக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஆனா நாங்க எங்களை அப்பா இந்த சேனையிலே நாங்கள் சேவகம் எழுதி கொண்டு உம்முடைய பணியிலே நாங்கள் ஓட, உம்முடைய சேவையை செய்ய, உம்முடைய சார்பாக இந்த பூமியிலே உம்முடைய பிரதிநிதிகளாக வாழ எங்களை நாங்கள் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கு வேண்டியதான புதிய பலனை, புதிய அபிஷேகத்தை கர்த்தர் இந்த நாளிலே தருவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். சோர்ந்து போயிருக்கிறதான அவருடைய வாழ்க்கை, சோர்ந்து போயிருக்கிறதான அவருடைய ஆத்துமா இந்த நாளிலே பலப்படுவதாக, அப்பா பலவீனமாக இருக்கிற அவருடைய சரீரங்கள் இந்த நாளிலே பலப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். புதிய பலன், புதிய அப்பா ஒரு உற்சாகம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே உண்டாவதாக. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சபை மக்களாய் இணைந்து இந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த காரியங்களை நீர் எங்களுக்கு வெற்றியை தரப்போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி சொல்லலாமா? கர்த்தாவே இந்த யுத்தத்திலே நீர் எங்களுக்கு ஜெயத்தை தர உண்மை உள்ளவர். எல்லாரும் நன்றி சொல்லுங்க. வாயை திறந்து இயேசுப்பா உமக்கு நன்றி. ஏனென்று சொன்னால் வெற்றி எங்களுக்கு நிச்சயம். எங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எங்களுக்காக நீங்க சிலுவையிலே மரிச்சு உயிர் தெழுந்தப்பயே எங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டுருச்சு. ஆனா ஒருவேளை இப்போ யுத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இதிலே ஜெயிக்க போகிறவர்கள் நாங்கள் தான் அப்பா. நாங்கள் தோற்று போக போவது இல்லை. எங்க வாழ்க்கைக்கான நன்மைகளை, எங்க வாழ்க்கைக்கான ஆசீர்வாதங்களை நாங்கள் நிச்சயமாக கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். சோர்ந்து போகாமல், துவண்டு போகாமல் இந்த ஓட்டத்திலே நாங்கள் அப்பா இன்னும் அதிகமாக எழும்பி நின்று விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓட கர்த்தர் கிருபை செய்வீராக. வந்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆளுகை உண்டாகட்டும். எங்களை உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். எல்லா துதிகன மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை.